வெல்கம் பேக் கைஸ். இன்றைக்கி நம்ம எந்த டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த சீரிஸில் 12th ஹிஸ்ட்ரி பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா. ஸோ 12th ஹிஸ்ட்ரி வந்து ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 4 யூனிட்ஸ் கவர் பண்ணிட்டோம். ஸோ இன்றைக்கி பார்க்க போது வந்து பார்த்தீங்கன்னா 5th யூனிட். ஓகேங்களா. ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஞ்சம் இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ் இதெல்லாம். ஓகே, இந்த டாபிக் போயிடலாமா? ஸோ ஏகாதிபத்தியத்திற்கு எதிரான போராட்டங்களில் புரட்சிகர தேசியவாதத்தின் காலம். ஸோ ஓகேங்களா. ஸோ இந்த கிளாஸ் ஃபுல்லாக, இந்த யூனிட் ஃபுல்லாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த புரட்சிகர தேசியவாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ரத்தம் மூலியமாகவோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா சில புரட்சிகள் மூலியமாகவோ சுதந்திரம் தர சொல்லி ஏற்பட்ட கோரிக்கைகள், அதோட விளைவுகளை பற்றி அந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ முக்கியமான கேசஸ், அதோட விசாரணைகள், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சில செயல்பாடுகள், இதை பற்றி நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஓகே, போயிடலாம். அறிமுகம். இந்திய தேசிய காங்கிரஸ் இடதுசாரிகளின் செல்வாக்கும் படிப்படியாக சுதந்திர போராட்டத்தில் அது ஏற்படுத்திய தாக்கமும் 1920களின் பிற்பகுதியில் கணிசமான அளவில் உணரப்பட்டது. ஸோ இவங்க தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இடதுசாரிகள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த புரட்சிகர இயக்கங்கள் அப்படி இல்லைன்னா அந்த புரட்சிகர செயல்பாடுகளை ஆதரிச்சவங்க தான் என்ன சொல்கிறாங்கன்னா இடதுசாரிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி இடதுசாரிகள் அப்படின்னாக்கா அது என்ன பண்ணாங்க, இவங்களுக்கு எதிரான ஒருத்தவங்க வலதுசாரிகள்னு கூட இருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அவங்கள வலதுசாரிகள்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் இந்த டைம் அப்படின்னா 1920 அந்த டைமில் தான் என்ன ஆயிடுச்சு அப்படின்னாக்கா, அதாவது 1920ஓட 25, 24 அந்த டைமில். ஓகேங்களா. ஸோ இந்திய பொதுவுடைமை கட்சியானது எம்என் ராய், அபானி முகர்ஜி, எம்பிடி ஆச்சாரியா, முகமது அலி, முகமது ஷாஃபிக் ஆகியோரால் உஸ்பெகிஸ்தானில் உள்ள தாஷ்கண்டிலும் பின்னர் சோவியத் யூனியனிலும் 1920ஆம் ஆண்டு அக்டோபர் மாதத்தில் உருவாக்கப்பட்டது. ஸோ இது ரொம்ப 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 முக்கியம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சின்னு சொல்லக்கூடிய, அதாவது கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா. ஓகேங்களா. ஸோ சிபிஐன்னு சொல்லக்கூடிய இந்த கட்சி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எம்என் ராய், அபானி முகர்ஜி, எம்பிடி ஆச்சாரியா, முகமது அலி, முகமது ஷாஃபிக் ஆகியோரால் உஸ்பெகிஸ்தானில் உள்ள தாஷ்கண்டில், ஓகேங்களா, அதுக்கப்புறமா சோவியத் யூனியன், அதாவது சொல்லிங்கன்னா யூஎஸ்எஸ்ஆர் இருக்கு இல்லையா, ரஷ்யா, இப்போ ரஷ்யான்னு சொல்கிறோம் இல்லையா, அங்கே 1920ஆம் ஆண்டு அக்டோபர் மாதத்தில் உருவாக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டேட்டா வந்து ரொம்ப முக்கியமான டேட்டா. ஓகேங்களா. அதாவது கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க, இந்திய பொதுவுடைமை கட்சி, அல்லது அப்படி இல்லைனாக்கா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ இது எப்போ அப்படின்னாக்கா உஸ்பெகிஸ்தானில் உள்ள தாஷ்கண்டில், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சோவியத் யூனியனில் எப்போ அப்படின்னா 1920 உருவாக்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது இந்தியாவில் ஏகாதிபத்தியத்திற்கு எதிரான போராட்டங்களில் ஒரு புதிய புரட்சிகர தேசியவாத சகாப்தம் தோன்ற வழிவகுத்தது. ஸோ அப்போ இந்த இயக்கம் தான் இந்தியாவில் ஒரு புதிய புரட்சிகர தேசியவாத சகாப்தம் சொல்லக்கூடிய, அந்த புரட்சிகர நடவடிக்கைகளை ஆதரிக்கக்கூடிய, இல்லைனாக்கா புரட்சிகர தேசியவாத அந்த தாட்ஸ் வர்றதுக்கு மிக முக்கிய காரணமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏற்கனவே இந்தியாவில் பல புரட்சிகர தேசியவாத குழுக்கள் செயல்பட்டு வந்தன. ஆக்சுவலாக வந்து இந்த சிபிஐ விட, சிபிஐ அப்படி தான் வந்து ஒரு, அதாவது சொல்கிறா அவங்களுக்கு அதிகமான உத்வேகத்தை கொடுத்துருக்குன்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் இதுக்கு முன்னாடியே கூட இந்தியாவில் சில புரட்சிகர தேசியவாத குழுக்கள் செயல்பட்டு வந்திருக்கதை என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. முன்னதாக சோவியத் ரஷ்யாவின் வடிவில் ஒரு கம்யூனிஸ்ட் அரசு அமைந்தது. ஸோ இந்த டைம் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, ரஷ்யாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்யூனிஸ்ட் அரசு அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கும். ஓகேங்களா. ஸோ கம்யூனிசம் அப்படிங்கிறது ஒரு சித்தாந்தம். ஓகேங்களா. ஸோ அந்த கம்யூனிஸ்ட் அரசு, அந்த சித்தாந்தத்தை சார்ந்த ஒரு அரசு அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கும். இந்தியாவில் ஆங்கிலேயருக்கு பெரிதும் அமிச்சம் ஊட்டியது. ஸோ எப்படி ரஷ்யாவில் அந்த கம்யூனிஸ்ட் அரசு உருவானது அப்படிங்கிறது, ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆங்கிலேயருக்கு என்ன பண்ணுது, ஸோ மிகப்பெரிய ஒரு தலைவலியை வந்து கொடுக்க ஆரம்பிக்குது. 1921 ஜூன் 3 முதல் புரட்சிகர தேசியவாத குழுவினர் பெஷாவிற்கு வந்தனர். ஸோ இந்த டைமில் தான் 1921 ஜூன் 3 முதல் புரட்சிகர தேசியவாத குழுவினர், அதாவது இந்த புரட்சிகர அமைப்புகளை தலைமை தாங்கக்கூடிய ஒரு, இல்லை அதை செயல்படுத்தக்கூடிய ஒரு குழு என்ன பண்ணுறாங்கன்னா பெஷாவருக்கு வராங்க. பெஷாவர் அப்படிங்கிறது ஒரு ஊர். ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து சேர்றாங்க. கழகம் விளைவிப்பதற்காக இந்தியாவிற்கு ரஷ்ய கம்யூனிஸ்ட் இயக்கத்தினரான போல்ஷெவிக் வந்துள்ளனர் என்று குற்றம் சாட்டி அவர்கள் உடனடியாக கைது செய்யப்பட்டனர். ஸோ இந்த போல்ஷெவிக்கள் அப்படிங்கிற யார் அப்படின்னா, ரஷ்ய விடுதலைக்கு மிக முக்கியமான ஒரு குரூப். ஓகேங்களா. ஸோ போல்ஷெவிக்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம ஊரில் வந்து கம்யூனிஸ்ட்னு ஒரு குரூப் சொல்கிறோம் இல்லையா, கம்யூனிஸ்ட், அதாவது இந்திய தேசிய காங்கிரஸ்னு சொல்லக்கூடிய காங்கிரஸ்வாதிகள்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அது மாதிரி இந்த போல்ஷெவிக்கள் அப்படிங்கிறவங்க ரஷ்ய கம்யூனிஸ்டில், அதாவது அந்த ரஷ்யாவில் சுதந்திரம் ஆகிறதுக்கு மிக முக்கியமான ஒரு குரூப். ஸோ அவங்க தான் இந்தியாவுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஒட்டுமொத்த பேரையும் கைது செய்ய பிளான் பண்ணி என்ன பண்ணுறாங்க, கைது பண்ணுறாங்க. யாரை, அந்த புரட்சிகர தேசியவாத குழுவினரை ரஷ்யாவில் இருக்கக்கூடிய அந்த போல்ஷெவிக்கள் அப்படின்னு சொல்லி அந்த குற்றத்தை சொல்லி அவங்கள என்ன பண்ணுறாங்க, உடனடியாக அரெஸ்ட் பண்ணுறாங்க. 1922 முதல் 1927ஆம் ஆண்டுகளுக்கு இடையில் அவர்கள் மீது தொடர்ச்சியாக 5 சதி வழக்குகள் தொடர்க்கப்பட்டன. ஸோ அவங்க மேலே தான் இந்த வழக்குகள் தொடர்க்கப்படுறாங்க. யார் மேலே, இந்தியாவுக்குள்ள வந்து அந்த அமைப்பை சேர்ந்தவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் வந்து போல்ஷெவிக்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி வழக்க போடுறாங்க. ஓகேங்களா. அவற்றில் முதலாவது பெஷாவர் சதி வழக்கு. பெஷாவர் சதி வழக்குனா ஒன்றும் இல்லை, அவங்க ஃபஸ்ட்டு வந்த இடம் பெஷாவர். ஓகேங்களா. ஸோ அதனால் அந்த இடத்த பேஸ் பண்ணி முதல் வழக்குக்கு பெஷாவர் சதி வழக்குன்னு சொல்கிறாங்க. இதனை தொடர்ந்து கான்பூர் சதி வழக்கு. ஸோ கான்பூர் சதி வழக்குன்னு சொல்லக்கூடிய இரண்டாவது வழக்கு தான் ரொம்ப முக்கியமான வழக்கு, அதாவது போல்ஷெவிக் சதி வழக்குன்னு கூட சொல்லுவாங்க. அதை 1924ஆம் ஆண்டு மிகவும் பிரசித்தி பெற்ற மீரட் சதி வழக்கு. ஸோ மீரட் சதி விலக்கு 1929ஆம் ஆண்டிலும் தொடுக்கப்பட்டன. ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து கான்பூர் போல்ஷெவிக் சதி விலக்கு, அதாவது கான்பூர் சதி விலக்கு 1924 அண்ட் மீரட் சதி விலக்கு 1929, இது ரெண்டுமே இம்பார்ட்டண்டான ஒரு
வழக்கு கேசஸ் ஓகேங்களா. ஸோ இதற்கிடையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய மண்ணில் முறைப்படி 1925 பம்பாயில் தொடங்கப்பட்டது. ஸோ மிக முக்கியமான டேட்டா அது. ஸோ அங்கே பார்த்தோம், அங்கே கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா 1920 தாஷ்கண்ட், அப்புறம் வந்து யூஎஸ்எஸ்ஆர், அதாவது இந்தியா மண்ணுக்குள்ளே இல்லை, பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் தொடங்கப்பட்டுச்சு. பட் ஆனால் இந்தியா மண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா 1925 பம்பாயில், இந்த இடத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேங்களா. ஸோ பம்பாயில் முறைப்படி என்ன பண்ணுச்சு அப்படின்னா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, அதாவது கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியாவில் என்ன பண்ணுறாங்க, ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இந்திய மண்ணுக்குள்ளே ஓகேங்களா. ஸோ அடுத்து ஆங்கிலேயர் கொண்டு வந்த இந்தியாவில் அப்போது சோசலிச லட்சியங்களை ஏற்றுக்கொண்ட பல்வேறு தேச பக்த புரட்சிகர குழுக்கள் செயல்பட்டு வந்தன. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர் அதை ரூல் பண்ணிக்கிட்டு இருந்த இந்தியாவில் இந்த சோசலிசம்னு சொல்லக்கூடிய இந்த இந்த ஐடியாலஜி ஏற்றுக்கொண்ட என்ன பண்ணுறாங்க சில புரட்சிகர குழுக்களும் இந்தியாவுக்குள்ள செயல்பட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. ஆனால் அவை கம்யூனிஸ்ட் கட்சிகள் அல்ல, பட் ஆனால் அவங்க வந்து கம்யூனிஸ்ட் கட்சி கிடையாது. பட் ஆனால் வந்து அவங்க என்னன்னா சோசலிச லட்சியங்களை ஏற்றுக்கொண்ட வேற ஒரு குரூப் ஓகேங்களா. இந்துஸ்தான் புரட்சிகர சோசலிச கூட்டமைப்பை சார்ந்த பகத்சிங், ஸோ இவங்க இந்துஸ்தான் புரட்சிகர சோசலிக் கூட்டமைப்பு ஓகேங்களா. ஸோ இந்த பேர் வந்து ஹெச்எஸ்ஆர்னு சொல்லுவாங்க, இந்துஸ்தான் சோசியலிஸ்ட் ரிபப்ளிக் அசோசியேஷன் சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ இவங்களை பின்னாடி பார்ப்போம் ஓகேங்களா. ஸோ அந்த பகத்சிங் வங்காளத்தில் சிட்டகாங் படைத்தளத்தில் தொடர்ச்சியான தாக்குதலை ஏற்பாடு செய்த இந்திய குடியரசு ராணுவத்தை சேர்ந்த கல்பனா தத், ஸோ இந்திய குடியரசு ராணுவம் ஓகேங்களா ஹெச்ஆர்ஏன்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க 2 புரட்சியாளர்கள் அடுத்த பகுதியில் கவனம் செலுத்தணும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரை பார்க்க போகிறோம். அதாவது ஹெச்எஸ்ஆர்ஏன்னு சொல்லக்கூடிய இந்துஸ்தான் சோசியலிஸ்ட் ரிபப்ளிக் அசோசியேஷனை சேர்ந்த பகத்சிங் அப்படிங்கிறவங்களையும், இந்துஸ்தான் ரிபப்ளிக் ஆர்மின்னு சொல்லக்கூடிய ஹெச்ஆர்ஏ சொல்லக்கூடிய இந்திய குடியரசு ராணுவத்தை சேர்ந்த கல்பனா தத், இவங்க 2 பேரையும் பார்க்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ இவங்க 2 பேரும் அப்படியாப்பட்ட ஒரு ஆட்கள் தான் ஓகேங்களா. ஸோ அதாவது புரட்சிகரவாதத்தை கையில் எடுத்த 2 நபர்கள். இந்திய தேசிய காங்கிரசின் கராச்சி கூட்டத்தொடரும் அதில் நிறைவேற்றப்பட்ட புகழ்வாய்ந்த தீர்மானங்களும் குறிப்பாக அடிப்படை உரிமைகளும் கடமைகளும் ஆகியவற்றை அடுத்து நாம் பார்க்க உள்ளோம். ஸோ அதே மாதிரி இந்திய தேசிய காங்கிரஸோட ஐஎன்சியோட கராச்சி செக்ஷன், அதாவது வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து இந்திய தேசிய காங்கிரஸோட மாநாடு போடும் சொல்லியா. ஸோ அப்படியாப்பட்ட ஒரு மாநாடு கராச்சியில் நடந்திருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிறதும் கடமைகளையும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நிறைவேற்றிருப்பாங்க. ஸோ அதை பற்றி என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் பண்ணும்போது பகத்சிங், 2வது பார்த்தீங்கன்னா அந்த கல்பனா தத்தை பற்றி பார்க்க போகிறோம், 3வது இந்த கராச்சி மாநாடை பற்றி பார்க்க போகிறோம். கடைசி 2 தலைப்புகளும் உலகம் முழுவதும் நிலவிய மாபெரும் மந்தநிலை என்று பரவலாக அறியப்பட்ட பொருளாதார மந்தநிலை குறித்தும் இந்தியாவில் தமிழ் சமூகத்தில் அது விளைவித்த தாக்கமும் இந்தியாவில் பொதுவான தொழில் மேம்பாடும் அதன் விளைவுகளும் குறித்தவையாகும். ஸோ 4வது பார்க்க போகிறது அந்த உலக பொருளாதார மந்தம்னு சொல்லக்கூடிய டயத்தில் இந்த பொருளாதார மேம்பாடு அப்படின்னாக்கா வந்து தொழில் மேம்பாடு. ஸோ இது எப்படியெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணிச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மாபெரும் மந்தநிலையானது உழைக்கும் தொழிலாளர்கள் விவசாயிகளுக்கு ஒரு கடுமையான அடியை கொடுத்ததை தொடர்ந்து இந்திய சுதந்திரத்தின் மீது ஒரு குறிப்பிடத்தக்க வகையில் செல்வாக்கு செலுத்தியது. ஸோ இந்த 4 டாபிக் தான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா இதில் இம்பார்ட்டன்ஸாக பார்க்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ இப்போலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேலே பார்த்த மாதிரி கான்பூர் சதி விளக்கு. ஸோ அந்த கம்யூனிஸ்ட் தலைவர்கள் மேலே போடப்பட்ட வழக்கிலேயே மிக முக்கியமான வழக்கில் 2 விளக்கு பார்த்தோம், ஒன்று கான்பூர் வழக்கு, இன்னொன்று வந்து மீரட் வழக்கு. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா கான்பூர் சதி விளக்கு. இந்த வருஷம் ரொம்ப இம்பார்ட்டன் ஓகேங்களா. ஸோ அடிக்கடி வந்து இந்த வருஷத்தை கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அடிக்கடி இருந்துகிட்டே இருக்குது. ஸோ அடுத்து கம்யூனிஸ்ட் கொள்கைகளை பரப்புவதை காலனி ஆட்சியர்களால் மிக சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியவில்லை. ஓகே, அவங்களால வந்து அக்செப்ட் பண்ண முடியல. ஏன் அப்படின்னாக்கா இப்படி கம்யூனிசம் பேசிக்கொண்டிருந்த ஒரு போல்ஸ்விச் அப்படின்னு சொல்லக்கூடிய குரூப் தான் ரஷ்யாவில் ஆட்சி பிடிச்சிட்டாங்க. ஸோ அதனால் இந்தியாவில் இந்த மாதிரி ஒன்று வரக்கூடாது அப்படிங்கிற ரொம்ப தெளிவாக இருக்காங்க. பம்பாய், கல்கத்தா, மദ്രാஸ் ஆகிய பிரிட்டானியர் பிரதேசங்களிலும் ஒன்றுபட்ட பிரதேசத்தில் கான்பூர் போன்ற தொழில் மையங்களிலும் பல காலத்திற்கு முன்பே தொழிற்சாலைகள் வந்துவிட்ட லாகூர் போன்ற நகர்களிலும் புரட்சிகர தேசியவாதம் பரவியது. அப்போ என்னென்ன ஊர் சொல்கிறாங்க அப்படின்னா லாகூர் சொல்கிறாங்க, அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கான்பூர் சொல்கிறாங்க, அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பம்பாய், கல்கட்டா அண்ட் மദ്രാஸ், இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த புரட்சிகர தேசியவாதம் அப்படிங்கிறது பரவ ஆரம்பிச்சிட்டு ஓகேங்களா. ஸோ அதாவது சின்ன சின்ன பகுதிகளாக ஆரம்பிச்சு இப்போ பெரிய பெரிய நகரங்கள் எல்லாம் உள்ள வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. அதன் விளைவாக சணல், பருத்தி ஆடை தொழிற்சாலைகளிலும் நாடெங்கில் உள்ள ரயில்வே நிறுவனங்களிலும் பல்வேறு நகராட்சி பணியாளர்கள் மத்தியிலும் தொழிற்சங்கங்கள் உருவெடுத்தன. ஸோ தொழிற்சங்கங்கள் அப்படிங்கிற ஒன்று ஸ்டார்ட் ஆகுது. அதாவது தொழிலாளர்கள் தங்களுடைய ஒரு நல்லதையோ கெட்டதையோ அப்படின்னாக்கா தங்களுக்கு தேவையானதே ஒரு இயக்கம் மூலியமாக, அதாவது ஒரு சங்கம் மூலியமாக, ஒரு குரூப் மூலியமாக என்ன பண்ணுறாங்கன்னா கேட்டு வாங்கிக்கிறது ஓகேங்களா. ஸோ இண்டிவிஜுவாலிட்டி அப்படிங்கிறது போய் ஒரு குரூப்பிசம் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகிற டைம். ஸோ குறிப்பாக அப்போது போல்ஸ்விசம் என்று அழைக்கப்பட்ட அரசியல் புரட்சிகர தேசியவாதத்தை நசுக்கும் பொருட்டு பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களால் ஒடுக்குமுறைகள் மேற்கொள்ளப்பட்டன. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் சொல்கிறாங்க, அந்த போல்ஸ்விசம் அப்படின்னு சொல்கிறாங்க. போல்ஸ்விக் அப்படிங்கிறது ரஷ்யாவில் விடுதலை காரணமானவங்க. ஸோ அந்த மாதிரியான சில கொள்கைகளை உடையவங்களா போல்சவிசம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள அடக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா பிரிட்டிஷ் ஆட்சியை சில ஒடுக்குமுறைகளை மேற்கொள்கிறாங்க இந்தியாவில் ஓகேங்களா. ஸோ 1924ஆம் ஆண்டு கான்பூர் சதி விலக்கு அத்தகையதொரு நடவடிக்கை ஆகும். ஸோ அப்படியாப்பட்ட ஒரு நடவடிக்கை தான் இந்த நம்ம படிச்சுட்டு இருக்க கான்பூர் சதி விலக்கு ஓகேங்களா. ஸோ இந்த போல்ஸ்விசிசம் அப்படிங்கிற சொல்லக்கூடிய அந்த புரட்சிகர தேசியவாதத்தை ஒடுக்கிறதுக்கான ஒரு கட்டவிழ்த்துவிடப்பட்ட ஒரு வன்முறை அப்படி நடக்க வந்து பார்த்தீங்கன்னா அதுக்காக மேற்கொள்ளப்பட்ட ஒரு ஒடுக்குமுறைன்னு சொல்கிறாங்க. அந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் கம்யூனிஸ்டுகளும் தொழிற்சங்கவாதிகளும் ஆவார். ஸோ இந்த வழக்கில் முக்கியமாக உள்ளவங்க யார் அப்படின்னா
தொழிற்சங்கவாதிகள், அதாவது தொழிலாளர்களுக்காக போறக்கூடிய தொழிற்சங்கத்தை சேர்ந்தவர்கள், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்டுகள்னு சொல்லக்கூடிய கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை உடைய கம்யூனிஸ்டுகள், ஓகேங்களா. ஸோ இவங்களை தான் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அதாவது அந்த குற்றம் சாட்டி, ஓகேங்களா. குற்றம் சாட்டவர்கள் 6 மாத கால அளவில் கைது செய்யப்பட்டனர். ஸோ அவங்களாம் அரெஸ்ட் பண்ணுறாங்க. இந்திய தண்டனை சட்டம் 121A பிரிவின் கீழ், ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு சட்டம், ஓகேங்களா. இந்திய தண்டனை சட்டம் 121A, ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்டான சட்டம், ஓகேங்களா. அவர்களுள் 8 பேர் வன்முறையான புரட்சி ஒன்றின் மூலம் ஏகபோக பிரிட்டனிலிருந்து இந்தியாவை முற்றிலும் பிரித்து பிரிட்டானிய இந்தியாவின் பேரரசின் இறையாண்மைக்கு குந்தகம் அளிப்பதாக கூறி குற்றம் சாட்டப்பட்டு பல்வேறு சிறைகளுக்கு அனுப்பப்பட்டனர். ஸோ என்னது அப்படின்னா, நீங்கள் இதான சொல்கிறாங்க பாருங்க, ஏகபோக பிரிட்டனில் இந்தியாவை பிரித்து பிரிட்டானிய பேரரசின் இறையாண்மைக்கு குந்தகம் அளிப்பதாக, அதாவது பிரிட்டன், அதாவது பேரரசரோட இறையாண்மைக்கு குந்தகம் அளிப்பதாக சொல்லி என்னன்னா, இந்திய தண்டனை சட்டம் 121A அந்த பிரிவின் கீழ் தான் என்ன பண்ணுறாங்கன்னா, 121A இந்த பிரிவின் கீழ் தான் இவங்க வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க, ஓகேங்களா. ஸோ அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த பாக்ஸ் இருக்குது, இந்த பாக்ஸில் யார் யார் அரெஸ்ட் பண்ணாங்க அப்படிங்கிற டேட்டாஸ் இருக்கும். ஸோ இந்த வழக்கு மாட்சிமை பொருந்திய அமர்வு நீதிபதி H.E. ஹோம்ஸ், ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு நபர், ஓகேங்களா. ஸோ இவர் தான் வந்து சிட்டிங் ஜட்ஜாக தான் இருக்கிறார் அந்த கேஸ்க்கு, ஓகேங்களா. முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. இவர் கோரக்பூர் அமர்வு நீதிபதியாக பணியாற்றிய போது, ஸோ இவருக்கு ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் இருக்குது. தலைவர் யார் அப்படின்னா, இந்த கோரக்பூர் அமர்வு நீதிபதியாக ஒர்க் பண்ணுறப்போ சௌரி சௌரான்னு சொல்லிட்டு ஒரு இன்சிடென்ட் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா, அண்ட் ஒத்துழையாமை இயக்கத்தோட சம்மந்தப்பட்ட ஒரு இயக்கம், ஓகேங்களா. ஸோ 1922 பிப்ரவரி, ஓகேங்களா, பிப்ரவரி 5 நடந்திருக்கும். ஸோ இந்த இன்சிடென்ட், ஓகேங்களா. ஸோ இந்த இன்சிடென்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, குற்றம் சாட்டப்பட்ட 122 விவசாயிகளுக்கு, ஸோ அந்த டைம் என்ன ஆயிருக்கும் அப்படின்னாக்கா, ஒரு 22 காவலர்கள் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளேயே வந்து அந்த வன்முறை ஒரு வன்முறை நிகழ்வாகி அது வந்து எரிச்சிருப்பாங்க, ஓகேங்களா. ஸோ அப்படி இறந்து போன அந்த 22 பேருக்கு அந்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விவசாயிகள், ஸோ அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டது, அந்த போராட்டத்தில் போனது வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகள் தான், ஸோ ஓகேங்களா. ஸோ அதில் 172 பேருக்குமே மரண தண்டனை விதிச்சு தலைவர் ஃபேமஸான ஒரு ஆள் யார், இந்த நீதிபதி H.E. ஹோம்ஸ். ஸோ அவரோட தலைமையில் தான் இப்போ இந்த கேஸ் வந்து வருது, ஓகேங்களா. ஸோ இவர் எப்படியாப்பட்ட நபர்னு தான் சொல்லியிருக்காங்க இங்கே. அடுத்து கான்பூர் சதி வழக்கில் முசாஃபர் அகமது, ஸோ சவ்கத் உஸ்மானி, நளினி குப்தா அண்ட் S.A. டாங்கே ஆகியோர் 4 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை அனுபவிப்பதற்காக சிறைக்கு அனுப்பப்பட்டனர். ஸோ யார் யார் அப்படின்னா, முசாஃபர் அகமது, ஸோ சவுத் உஸ்மானி அண்ட் நளினி குப்தா அண்ட் S.A. டாங்கே அண்ட் ஆகியோர் 4 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை. ஸோ இவங்க 4 பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 4 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனைக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா அமைச்சு வச்சிருக்காங்க, ஓகேங்களா. அடுத்து இதற்கிடையில் இந்திய விசாரணை, இந்த விசாரணையும் சிறை தண்டனையும் இந்தியாவில் கம்யூனிஸ்டுகளின் நடவடிக்கைகளுக்கு குறித்த விழிப்புணர்வை ஓரளவுக்கு ஊட்டியது. ஸோ இப்படி கம்யூனிஸ்ட்லாம் யார், அவங்க மேலே என்ன ஒரு கேஸ் அப்படிங்கிற மாதிரியான இந்த விழிப்புணர்வு அப்படிங்கிறது இந்தியாவுக்குள்ள என்ன பண்ணுது அப்படின்னாக்கா வளர ஆரம்பிக்குது. ஆங்கிலேயர்கள் ஆண்ட இந்தியாவில் குற்றம் சாட்டவர்களுக்கு ஆதரவாக வழக்கறிஞர்களை அமர்த்தவும் நிதி திரட்டவும் கம்யூனிஸ்ட் பாதுகாப்பு குழு ஒன்று உருவாக்கப்பட்டது. ஸோ அவங்க மேலே ஒரு கேஸ் போட்டாச்சுன்னு தெரியுது, ஓகேங்களா. அவங்க மேலே விசாரணை போகுதுன்னு தெரியுது. ஸோ அவங்களுக்காக வாதாடுறதுக்கோ அப்படின்னாக்கா வந்து அவங்களுக்கு ஏதாவது பண்ணுறதுக்கோ வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வேணும் இல்லையா. ஸோ அந்த அமௌண்ட்டை ரெடி பண்ணுறதுக்காக அதை திரட்டத்துக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கம்யூனிஸ்ட் பாதுகாப்பு குழு அப்படிங்கிற ஒரு குழு வந்து உருவாக்குறாங்க. எதுக்கு, அவங்கள பாதுகாக்கிறதுக்காகவோ எனக்கு அவங்களுக்கு வந்து ஆதரவாக வழக்கறிஞரை அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு அமௌண்ட் வேணும் இல்லையா. ஸோ அந்த அமௌண்ட்டை வாங்குறதுக்காக, அதில் அந்த அமௌண்ட்டை வந்து வசூலிக்கிறதுக்காக இவற்றிற்கு அப்பால் இந்தியாவில் மாநில மொழி பத்திரிகைகள் நீதிமன்ற நடவடிக்கைகள் மிக விரிவான முறையில் வெளியிட்டன. ஸோ இந்த டைமில் தான் பார்த்துருப்போம் மாநில மொழி பத்திரிகைகள், அதாவது வட்டார மொழி பத்திரிகைகள் சொல்லக்கூடிய அந்தந்த மாநிலம் சார்ந்த மொழி பத்திரிகைகள் என்ன பண்ணுது அப்படின்னாக்கா, ஸோ இந்த மாதிரி நடவடிக்கைகள் என்ன பண்ணுது அப்படின்னா நல்ல டெப்த்தாக அதை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க, ஓகேங்களா. சதி வழக்கின் விசாரணையில் சில தலைவர்கள் கைது செய்யப்பட்டதும் புரட்சிகர தேசியவாதத்தின் உணர்வை மழுங்கடிப்பதற்கு பதிலாக கம்யூனிஸ்டுகளின் நடவடிக்கைகளுக்கு உத்வேகத்தை ஊட்டியது. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க இந்த பிரிட்டிஷ்காரங்க, ஸோ இவங்க மேலே அடக்குமுறைகளை கேசஸை போட்டோம்னு அப்படின்னாக்கா இவங்க ஓரளவுக்கு என்ன பண்ணிட்டாங்க, பயந்துட்டு அடங்கிடுவாங்கன்னு நினச்சிருக்காங்க. பட் ஆனால் இது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரியான விஷயம் என்ன பண்ணுச்சுன்னா அவங்களுக்கு நிறைய ஒரு உத்வேகத்தை, ஸோ அதாவது ஓகே பரவாயில்ல இவங்க போராடிருக்காங்க, இவங்க போராடினதுனால இவங்களுக்கு இந்த மாதிரி நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இது இன்னும் சில உத்வேகத்தை கொடுக்க ஆரம்பிக்குதுன்னு சொல்றாங்க. டிசம்பர் 1925 இந்தியாவெங்கும் இருந்து வந்திருந்த பல்வேறு கம்யூனிஸ்ட் குழுக்களின் மாநாடு ஒன்று நடந்தேறியது. ஸோ இப்படியாப்பட்ட ஒரு மாநாடு என்ன பண்ணுது அப்படின்னா, அதாவது சின்ன சின்ன குழுவாக இருந்தவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒரே கம்யூனிஸ்ட் குழு மாநாடு அப்படிங்கிற ஒன்று போடுறாங்க, ஓகேங்களா. இந்த மாநாட்டில் தமிழ்நாட்டில் இருந்து சிங்காரவேலர் கலந்து கொண்டார். ஸோ இந்த ஏரியா முக்கியமான ஏரியா. ஸோ இந்த கம்யூனிஸ்டுகள் எல்லாம் இந்தியா ஃபுல்லாக இருந்த கம்யூனிஸ்டுகள் தான் தனித்தனியாக இருந்தவங்க எல்லாம் சேர்ந்து ஒரே மாநாடு போடுறாங்க. அந்த மாநாட்டுக்கு தமிழ்நாட்டிலேருந்து போன ஒரு ஆள், ஓகேங்களா. ஆரம்ப கால இந்த கம்யூனிஸ்ட் தலைவர்களை சொல்லக்கூடிய ஒருவர் யாருன்னா இந்த சிங்காரவேலர். இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அங்கே போய் கலந்துருக்காரு. ஸோ இவர் முக்கியமான நபர், இவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர், ஓகேங்களா. ஸோ இந்த பாக்ஸில் அவரை பற்றி தான் கீழே பார்ப்போம். அங்கிருந்து தான் பம்பாயை தலைமையாக கொண்ட, ஸோ மேலே பார்த்தோம் 1925 வந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி முறையாக இந்திய மண்ணில் பம்பாயில் உருவானுச்சுன்னு நம்ம பார்த்தோம். ஸோ அந்த டேட்டாவை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நிறுவப்பட்டது. ஸோ இந்த ஏரியா அப்படியே ரொம்ப முக்கியமான ஏரியா, ஓகேங்களா. ஸோ என்ன ஆகுது அப்படின்னாக்கா இந்தியா முழுக்க இருக்கிற கம்யூனிஸ்ட்லாம் சேர்ந்து ஒரே இடத்துல ஒரு மீட்டிங் போடுறாங்க. அந்த மீட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை சேர்ந்த சிங்காரவேலர் போய் கலந்துக்கிறாரு. ஸோ அப்போ தான் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா, ஓகே ரைட், கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. பட் ஆனால் அது வந்து தாஷ்கண்ட்லையும் ரஷ்யாவிலேருந்து உருவாக்கியிருக்காங்க. அது மாதிரியான ஒன்று பம்பாயை தலைமையிடமாக கொண்டு என்ன பண்ணோம், நம்ம இங்கே ஒன்று உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய மண்ணில் என்ன பண்ணியிருக்காங்க 1925 அந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா அப்படிங்கிறத உருவாக்கியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ மேலே வந்து ஒரு பாக்ஸ் ஸ்கிப் பண்ணுறது இல்லையா. ஸோ அந்த பாக்ஸ் போயிடலாம்.
ஸோ இது என்னன்னா இந்த நம்ம பார்த்து 1924 அந்த கான்பூர் சதி வழக்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 13 பேர் மேலே வந்து குற்றம் சுமத்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதாவது குற்றம் சுமத்தப்பட்டது யார், ஏன்னா இதெல்லாம் சம்மந்தப்பட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்என் ராய், முசாஃபர் அகமது, சவுகத் உஸ்மானி, குலாம் ஹுசைன் அண்ட் எஸ்ஏ டாங்கே, சிங்கியார்வேலர், ஆர்எல் சர்மா அண்ட் நளினி குப்தா, ஷமுதீன் ஹாசன் அண்ட் எம்ஆர்எஸ் வேலாயுதம், டாக்டர் மணிலால், சம்பூர்ண நந்தா, சத்ய பக்தா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா 13 பேர் மேலே வந்து குற்றம் சுமத்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதில் 8 பேர் மீதே குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படுது. அப்போது 13 பேர் மேலே வந்து குற்றம், அதாவது குற்றம் சுமத்தப்பட்டது. அதில் 8 பேர் மேலே வந்து குற்றப்பத்திரிகை. ஸோ அவங்க எல்லாம் வந்து இதில் ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு எவிடன்ஸ் அப்படிங்கிற மாதிரி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. எம்என் ராய், முசாஃபர் அகமது, எஸ்ஏ டாங்கே, நளினி குப்தா, குலாம் ஹுசைன், சிங்காரவேலர், ஓகே சிங்காரவேலர் இருக்கார் பார்த்தீங்களா? ஸோ அங்கே இருக்கார், இங்கே இருக்கார், ஞாபகம் வச்சுக்கோங்க. சவுத் உஸ்மானி, ஆர்எல் சர்மா, ஓகேங்களா? ஸோ இவங்க மேலே வந்து குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அண்ட் குலாம் ஹுசைன் அரசு தரப்பு சாட்சியாக அப்ரூவராக மாறிவிட்டால் அவர் விடுவிக்கப்பட்டார். ஸோ ஒருவர் விடுவிக்கப்பட்டார். அந்த யார் அந்த ஒருவர்னா, ஸோ இது மாதிரியான தனியான ஆட்கள்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஸோ அரசு தரப்பு சாட்சியாக அதை நான் வந்து அப்ரூவராக மாறிட்டாங்க, நான் எல்லாத்தையும் நடந்தெல்லாம் சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு இவர் மாறினால இவரை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எம்என் ராய், ஆர்எல் சர்மா ஆகியோர் முறையோ ஜெர்மனியிலும் பாண்டிச்சேரியிலும் இருந்ததால் நேரில் வரவழைக்கப்படாமல் குற்றப்பத்திரிகையில் ஆரம்பிக்கப்பட்டன. ஸோ அப்போ அவங்க 2 பேரும் இந்தியாவில் இல்லை. யார்? எம்என் ராயும் ஆர்எல் சர்மாவும். ஸோ இந்த டேட்டா இம்பார்ட்டண்டான டேட்டா. ஸோ எம்என் ராய் வந்து ஜெர்மனில் இருக்கிறாரு அண்ட் ஆர்எல் சர்மா வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சில். ஸோ இவங்க 2 பேரும் அப்போ இந்தியாவுக்குள்ளே இல்லை. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா குற்றப்பத்திரிக்கை சென்ட் பண்ணுறாங்க. ஸோ வந்து நாட் இன் இந்தியா. யார்? 2 பேர் அண்ட் எம்என் ராயும் ஆர்எல் சர்மாவும் அண்ட் நேரில் வைக்கப்பட்ட குற்றப்பத்திரிகை விடுவிக்கப்பட்டார். சிங்காரவேலர் மோசமான உடல்நிலை காரணமாக பிணையில் விடுவிக்கப்பட்டார். ஸோ சிங்காரவேலர் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அவர் ரொம்ப மோசமான உடல்நிலை அப்படின்னாங்கனால என்ன பண்ணிட்டாங்க, இந்த பிணை அப்படின்னா ஜாமீனில். ஓகேங்களா? ஸோ ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா பிணையில் விடுவிப்பு. யாருன்னா சிங்காரவேலர். ஓகே, நம்மளுக்கு முக்கியமான ஆள். ஓகேங்களா? அடுத்து கடைசியாக அந்த பட்டியலில் 4 மட்டுமே எஞ்சியிருந்தனர். ஸோ அந்த 4 பேர் யாருன்னா இங்கே இருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ முசாஃபர் அகமது, சவுகத் உஸ்மானி, நளினி குப்தா, எஸ்ஏ டாங்கே ஆகிய 4 பேர் மட்டும்தான் கடுங்காவல் தண்டனை. ஸோ இந்த ஏரியா உங்களுக்கு அதனால் இம்பார்ட்டண்ட்டு. ஸோ கிட்டத்தட்ட 13 பேர் மேலே அண்ட் சந்தேகப்பட்டிருக்காங்க அண்ட் 8 பேர் மேலே குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணியிருக்காங்க. அந்த 8 பேரில் 4 பேரில் ஒருத்தர் ஜாமீன் ஒருத்தர் அப்ரூவாக மாறிட்டார், அவர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. 2 பேர் இந்தியாவில் இல்லை, வெறும் குற்றப்பத்திரிகை மட்டும் அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. அண்ட் ஒருத்தர் உடம்பு சரியில்லாதனால அவரை வந்து ஜாமீனில் விட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இப்படி 4 பேர் போக பாக்கி இருந்த 4 பேர் தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அரெஸ்ட் பண்ண 4 பேர் யாருன்னு கேட்டால் நாம வச்சுக்கோங்க, கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஓகே, அடுத்து வந்து சிங்காரவேலர். ஸோ அந்த சிங்காரவேலர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாநாட்டில் போய் கலந்துருக்காரு. பம்பாயில் நடந்த அந்த மாநாட்டில் தமிழ்நாட்டிலேருந்து போயிருக்கக்கூடிய ஒரு ஆள். ஓகேங்களா? ஸோ சிங்காரவேலர் இவரை பற்றி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 18 பிப்ரவரி 1860. ஸோ இறந்தது வந்து பார்த்தீங்கன்னா 11 பிப்ரவரி 1946. ஸோ மதராஸில் பிறந்திருக்காரு. ஸோ இந்த பிறந்த ஊர் வந்து இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? சிங்காரவேலர். சார் இந்த எம்முக்கு வேணால் ஞாபகம் வச்சுக்கோங்க, எம் ஃபார் மெட்ராஸ்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எம் சிங்காரவேலர், பிறந்தது மெட்ராஸில். இவர் இளமை காலத்தில் புத்த மதத்தை தழுவியவர். ஸோ இது வந்து ஒரு புத்த மதத்தை தழுவியிருக்கிறார். ஸோ அது என்னென்ன அப்படின்னா அயோத்தாசர் எப்படியோ அம்பேத்கர் எப்படியோ இவரும் வந்து பார்த்தீங்கன்னா புத்த மதத்தை தழுவியிருக்கிறார். ஆனால் இவர் வந்து இளமையிலேயே என்ன பண்ணியிருக்காரு, புத்த மதத்தை தழுவியிருக்கிறார். கம்யூனிஸ்ட் இயக்க தலைவர்கள் பலரை போன்று இவர் ஆரம்பத்தில் இந்திய தேசிய காங்கிரஸில் இருந்து செயல்பட்டவர். ஸோ எல்லாருக்குமே இந்த அரசியல் அப்படிங்கிறதோ அப்படின்னா இந்திய சுதந்திர போராட்டத்துக்கான பயிற்சி களமாகவோ இந்த இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படின்னா இருந்திருக்கு. ஓகேங்களா? இன்னும் சில காலத்திற்கு பிறகு அவர் புரட்சிகர தேசியவாத பாதையை தேர்ந்தெடுத்தார். ஸோ அதுக்கப்புறம் அவங்க நடவடிக்கை பிடிக்காம என்ன பண்ணுறாங்க, புரட்சிகர தேசியவாத என்ன பண்ணியிருக்காருன்னா இவர் நாடி போறாரு. திருவி கல்யாண சுந்தரனுடன் இணைந்த தென்னிந்தியாவில் பல தொழிற்சங்கங்களை இவர் தோற்றுவித்தார். ஸோ இவர் கூட இருந்த ஒரு நபர் திருவிக்கான்னு சொல்லக்கூடிய திருவி கல்யாண சுந்தரனார். ஓகேங்களா? ஸோ இவர் கூட சேர்ந்து வந்து பல தொழிற்சங்கங்களை தோற்றுவிச்சிருக்கிறாரு. 1923 மே மாதம் முதல் முறையாக நாட்டில் மே தினத்தை கொண்டாடணும். ஸோ இப்போவும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா May 1 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தொழிலாளர் தினம்னு செலிப்ரேட் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அந்த தினத்தை இந்தியாவில் ஃபர்ஸ்ட் செலிப்ரேட் பண்ணுறது இவர் தான், 1923. ஸோ இது இம்பார்ட்டண்டான ஒரு டேட்டா. ஓகேங்களா? அதுக்கான மிக முக்கியமான காரணம் இந்த சிங்காரவேலர் தான். ஓகேங்களா? முதல் முறையாக நாட்டில் மே தினத்தை கொண்டாடினார். ஸோ இந்த மே டே அவ்வளோ தொழிலாளர் தினம் சொல்லலையா? ஸோ அந்த டே ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு வருஷம் 1923. 1928 ஆண்டு தென்னிந்திய ரயில்வே வேலைநிறுத்தத்தை ஏற்பாடு செய்ததில் இவர் முக்கிய பங்கு வகித்தார். அதற்கான தண்டனையும் பெற்றார். ஸோ அது மாதிரி 1928 பொன்மலைன்னு சொல்லக்கூடிய வேலைநிறுத்தம், ஸோ தென்னிந்திய ரயில்வே வேலைநிறுத்தம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதை என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா செஞ்சிருக்கிறது, ஏற்பாடு செஞ்சதில் மிக முக்கியமான ஒரு ஆள். ஓகேங்களா? ஸோ சிங்காரவேலர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு நபர். ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்க்க போகிறது மீரட் சதி வழக்கு. ஸோ 2வது ஃபேமஸான ஒரு வழக்கு. ஸோ இந்த வழக்கை பற்றி தான் இங்கே பார்க்க போகிறோம். ஸோ இந்த வழக்கு வந்து 1929. ஸோ மேலே பார்த்தது வந்து கான்பூர் சதி வந்து 1924. ஸோ இங்கே 2வது பார்க்க போகிற கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா மீரட் சதி வழக்கு 1929. ஸோ 1929 ஆண்டில் மீரட் சதி வழக்கு தான் அநேகமாக ஆங்கிலேய அரசினால் தொடுக்கப்பட்ட அனைத்து கம்யூனிஸ்ட் சதி வழக்குகளிலும் மிகவும் புகழ்பெற்றதாகும். ஸோ சொல்லக்கூடிய எல்லா கேஸையும் விட ஸோ அந்த பெஷாவர் சதி விலக்கு பார்த்தோம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கான்பூர் சதி விலக்கு, மீரட் சதி விலக்கு, இதெல்லாம் பார்க்குறப்போ இதில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கேஸ் அப்படின்னாக்கா வந்து ரொம்ப வந்து ஸோ ஃபேமஸான ஒரு கேஸ் அப்படின்னா வந்து இந்த மீரட் சதி விலக்கு தான் சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ கம்யூனிஸ்ட் வழக்குகளையும் மிக ஃபேமஸான ஒரு கேஸ்னு சொல்கிறாங்க. 1920களின் பிற்பகுதி ஏராளமான தொழிலாளர்கள் எழுச்சியை கண்டது.
ஸோ இந்த நிலையின்மை காலம் மாபெரும் பொருளாதார மந்தையின் சகாப்தம் வரை நீண்டது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 1929லேருந்து 39 வரைக்கும் பொருளாதார மந்தநிலை காலம்னு சொல்கிறாங்க. ஸோ இதுலேருந்து ஆரம்பிச்சுக்கிட்டு 1920 பிற்பகுதியிலேருந்து ஆரம்பிச்சு 1939 வரைக்கும் பெருக்குன்னு சொல்கிறாங்க. தொழிற்சங்க நடவடிக்கைகள் பற்பல நகரங்களுக்கு பரவி தொழிலாளர்கள் வேலைநிறுத்தங்களை ஏற்படுத்தியது. ஸோ தொழிலாளர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா வேலைநிறுத்தத்தை ஏற்படுறாங்க. முன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியில் பிரச்சனை அப்படின்னா அந்த ஒரு தொழிலாளர் மட்டும் பிரச்சனை பண்ணுவார். இப்போ தொழிலாளர் சங்கங்கள் இருக்கிறதுனால ஒட்டுமொத்த தொழிலாளர்களும் என்ன பண்ணுறாங்க, வேலைநிறுத்தம் ஸ்ட்ரைக்னு சொல்லக்கூடிய அந்த நிறுத்தத்தை செய்யக்கூடிய ஒரு கட்டாயத்துக்கு வர்றாங்க. இந்த காலகட்டம் முழுவதும் உழைப்பாளி வர்க்கத்தை ஒருங்கிணைப்பதில் கம்யூனிஸ்டுகள் முக்கிய பாத்திரத்தை வகித்தனர். ஸோ தொழிலாளர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்ககிட்ட சொல்கிறாங்க, நீங்கள்லாம் எல்லாருமே வேலைக்கு போனால் தான் வந்து அந்த ஒரு கம்பெனி அப்படிங்கிற ரன் ஆகும். ஸோ நீங்கள்லாம் ஒற்றுமையாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தேவைப்படுறதை நடத்திக்க முடியும், நமக்கு தேவைப்படுறதை நம்ம வந்து பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கம்யூனிஸ்டுகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து செய்கிறாங்க. ஓகேங்களா. 1927 ஆண்டு பிப்ரவரியிலும் செப்டம்பரிலும் நடைபெற்ற கரக்பூர் ரயில்வே பணிமனை வேலைநிறுத்தங்கள், 1928 ஆண்டு ஜனவரி ஜூலை மாதம் இடையே நடைபெற்ற வில்லுய். ஸோ வந்து இந்த வருஷங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து டேட்டாஸ்லேருந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தான். ஓகேங்களா. ஸோ எந்த இடத்துல எந்த வேலை நிறுத்தங்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அண்ட் ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பரிலும் கரக்பூர் ரயில்வே வேலை நிறுத்தம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலையில் நடைபெற்ற லெல்லுவா ரயில்வே பணி வேலை நிறுத்தம், கல்கத்தா துப்புரவு தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 1929 ஜூலையில் வந்து பார்த்தீங்கன்னா வங்காள சணல் அலைகள் வேலை நிறுத்தம். ஸோ வந்து 1928 ஜூலையில் திருச்சிராப்பள்ளி பொன்மலை பனிமலை வேலை நிறுத்தம். ஸோ வந்து இது சவுத் இந்தியா அப்படிங்கிறனால இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட்டு. அண்ட் தென்னிந்திய ரயில்வே வேலை நிறுத்தம் 1928 ஏப்ரல் பம்பாயில் நடந்த ஜவுளி தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களை இயர் வைஸ் அரேஞ்ச் பண்ணக்கூடிய ஏரியாவாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. ஸோ அந்த வேலைநிறுத்தங்கள் நடைபெற்ற ஆண்டின் அடிப்படையில் வரிசைப்படுத்துக அப்படின்ற மாதிரி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ 27, 28, 29 இந்த 3 வருஷங்களில் தான் மேஜராக இருந்திருக்கு. ஸோ இது எப்படி என்ன பண்ணுங்க, 1927 வந்து ஒரே ஒரு இடத்துல தான் ஸ்ட்ரைக் நடந்திருக்கு. 28 வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா 1927 ஒரு இடத்துல தான் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க. அண்ட் 1928 வந்து பார்த்தீங்கன்னாக்கா அண்ட் 1, 2, 3, 4 4 இடத்துல ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க. அண்ட் 1929 வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரே ஒரு இடத்துல ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இப்படி படிச்சுக்கோங்க. 1927 ஒன்று கரக்பூர் மட்டும் தான் 1927. அண்ட் 1929 பார்த்தீங்கன்னாக்கா அண்ட் வங்காளம். ஓகேங்களா. ஸோ இந்த 2 பேரையும் பிடிச்சிங்கன்னா நடுவில் உள்ள 28 வந்து 4 பேர். ஸோ இந்த 4 பேரில் ஜூலையில் வந்து பார்த்தீங்கன்னா பொன்மலை பணிநிலை வேலை நிறுத்தம். ஓகேங்களா. ஸோ இது வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க நல்லா. ஓகேங்களா. ஸோ அரசு ஒடுக்குமுறை இந்த வேலை நிறுத்தங்களின் அலையாலும் கம்யூனிஸ்ட் செயல்பாடுகள் பரவுவதாலும் கவலையடைந்த ஆங்கிலேய அரசு 1928 ஆண்டின் தொழில் தகராறுகள் சட்டம். ஸோ இங்கே வந்து இம்பார்ட்டண்டான சில சட்டங்களை நிறைவேற்றுறாங்க கவர்மெண்ட். ஏன் இந்த தொழிலாளர்களை பிரச்சனை பண்ணுறதுனால அவங்களுக்கு தொழில் தகராறுகள் சட்டம் 1928 ஆண்டின் பொதுமக்கள் பாதுகாப்பு மசோதா. நீங்கள் ஏதாவது பொதுமக்களுக்கு இடைஞ்சல் பண்ணுற மாதிரி தோணுச்சு அப்படின்னா அந்த சட்டத்தில் என்ன பண்ணுறாங்க, உங்களை அரசு வந்து கைது பண்ணிடுவாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த 2 சட்டமும் இம்பார்ட்டண்டான சட்டம். எதுக்கு, தொழிலாளர்களை அந்த வேலை நிறுத்தங்களையும் அந்த கம்யூனிஸ்டோட கொள்கைகள் வளரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும். இவர் சட்டங்களும் பொதுவாக பொதுமக்கள் உரிமைகளை கட்டுப்படுத்துவதற்கும் குறிப்பாக தொழிற்சங்க நடவடிக்கைகளை அடக்குவதற்கும் உரிய அதிகாரங்களை அரசுக்கு அளிப்பதாக விளங்கியது. எஸ். தொழிலாளர்கள் விவசாயிகளின் மத்தியில் வலுவான கம்யூனிஸ்ட் செல்வாக்கு நிலவுவது கண்டு அரசு கவலை கொண்டது. எஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக அது வந்து பரவக்கூடாது, அது வந்து அடக்கிறதுல என்ன பண்ணிருக்காங்க, ரொம்ப குறிக்கோளாக இருக்காங்க. ஸோ புரட்சிகர தேசியவாத இயக்கத்தை துடைத்தெறிய தீர்மானித்த அரசு பல்வேறு ஒடுக்குமுறை நடவடிக்கைகளை இயற்றியது. அவர்கள் பம்பாய், கல்கத்தா, பஞ்சாப், பூனே ஒருங்கிணைந்த பிரதேசங்கள் போன்ற பிரிட்டிஷ் இந்தியாவின் பகுதிகளிலிருந்து கம்யூனிஸ்ட் கட்சியின் 32 முன்னோடி செயல்பாட்டுகளை கைது செய்யுது. ஸோ இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 32 பேர் அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஸோ 32 பேர் எங்கெல்லாம் பம்பாய், கல்கத்தா, பஞ்சாப், பூனே அண்ட் ஒருங்கிணைந்த பிரதேசங்கள் இங்கேருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா. செயல்பாட்டுகளை கைது செய்தது. அவர்கள் அனைவரும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் உறுப்பினர்கள் அல்லர் எனினும் அவர்கள் பெரும்பாலானவர் தொழிற்சங்க செயல்பாட்டார்கள். ஸோ அவங்க யாருமே வந்து இந்திய கம்யூனிஸ்ட் அதாவது சிபிஐயோட மெம்பர் கிடையாது. அவங்க எல்லாருமே ஒரு தொழிற்சங்கத்தை சேர்ந்த செயல்பாடுகள். அவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா அரெஸ்ட் பண்ணுறாங்க. அவர்கள் குறைந்தபட்சம் 8 பேர் இந்திய தேசிய காங்கிரஸை சார்ந்தவர். ஸோ அதில் 8 பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸ் அதாவது ஐஎன்சியை சார்ந்தவங்க. ஓகேங்களா. இந்தியாவில் கம்யூனிஸ்ட் கட்சியை கட்டமைக்க உதவியதற்காக பிரிட்டானிய கம்யூனிஸ்ட் கட்சியால் அனுப்பி வைக்கப்பட்ட பில் ஸ்பாட், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பான் பிராட்லி, ஜெஸ்டர் ஹட்சின்சன் ஆகிய பிரிட்டானிய கம்யூனிஸ்ட் மூவரும் கைது செய்யப்பட்டனர். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேலே சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சியை சேராத, ஓகேங்களா, ஸோ இந்த மெம்பர்ஸ் சிபிஐ சேராத, ஓகேங்களா, இந்திய தேசிய காங்கிரஸோட மெம்பர்ஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. தொழிற்சங்கவாதிகளுக்கு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பிரிட்டனை சேர்ந்த ஒரு 3 பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. கான்பூர் சதி வழக்கில் கைது செய்யப்பட்டவர்களை போன்று இவர்களும் இந்திய தண்டனை சட்டம். ஸோ இவங்க 2 பேருமே ஒரே சட்டத்தில் தான் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அங்கே பார்த்தோம் இந்திய தண்டனை சட்டம் 121A அந்த 1924 அங்கே தான் அரெஸ்ட் பண்ணாங்க. பட் 1929 சேம் அது தான் பண்ணுறாங்க. அண்ட் கைது செய்யப்பட்ட 32 தலைவர்கள் மீரட்டுக்கு ஒருங்கிணைந்த பிரதேசத்தில் இருந்த மீரட். ஓகேங்களா. ஸோ மீரட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அதனால தான் மீரட் சதி விலக்குன்னு சொல்கிறாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கான்பூர் சதி விலக்குன்னு சொன்னோம். ஸோ மீரட்டுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ அதனால தான் அது மீரட் சதித்திட்ட வழக்கு. ஓகேங்களா. கொண்டுவரப்பட்ட சிறையில் அடைக்கப்பட்ட காலனி நிர்வாகத்தினரால் நிலை குலைவிக்கும் விஷயங்கள் என்று விவரிக்கப்பட்ட புத்தகங்கள்
அண்ட் கடிதங்கள் போன்ற கணிசமான ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு குற்றம் சாட்டவர்களுக்கு எதிரான சாட்சியங்கள் ஒப்படைக்கப்பட்டன. ஸோ நிலை குலவிக்கும் அப்படின்னா வந்து ஸோ ஆட்சியை கவிழ்க்கக்கூடிய அப்படின்னாக்கா வந்து ஆட்சிக்கு பாதகம் விளைவிக்கக்கூடிய அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அது எல்லாத்தையுமே வந்து பறிமுதல் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த பாக்ஸ் அப்படியே இருக்கட்டும். ஸோ பாக்ஸையும் பார்த்தலாமா. ஸோ விசாரணையை மீரட் நகரில் நடத்துவது வந்து பிரிட்டானிய அரசு தீர்மானித்தது. எடுத்துக்காட்டாக குற்றம் சாட்டவர்கள் அதிகமானோர் பிடிப்பட்ட பம்பாய் போன்ற இடங்களில் அல்லாமல் ஸோ வந்து எல்லாருமே வந்து பம்பாய் இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. பம்பாயில் வந்து அந்த சதித்திட்ட வழக்கை வந்து நம்ம நடத்தணும் அப்படின்னாக்கா நமக்கு நிறைய பொதுமக்களான இஷ்யூ வரும். என்ன பண்ணுறாங்கன்னா மீரட் கொண்டு போயிருக்கா சொல்கிறாங்க. எனவே அவர்கள் நடுவர் விசாரணையை என்ற சலுகையை பெற முடிந்தது. நடுவர் விசாரணையை குற்றம் சாட்டவர்களுக்கு அனுதாபத்தை உருவாக்கக்கூடும் என்று அவர்கள் அஞ்சினர். ஸோ அதனால தான் மீரட்டை கொண்டு போயிருக்கதா சொல்கிறாங்க. ஓகேங்களா. விசாரணையும் நடந்தது. இதற்கிடையில் இந்த வழக்கு பாதுகாப்பு நடவடிக்கைகளை ஒருங்கிணைப்பதற்காக ஒரு தேசிய மீரட் சிறைவாதிகளின் பாதுகாப்பு குழு ஒன்று உருவாக்கப்படுது. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் பாதுகாப்பு குழுன்னு அங்கே உருவாக்கினாங்க. இப்போ 1924 வந்து கான்பூர் சதி வழக்கு. ஓகேங்களா. ஸோ இங்கே மீரட் சதி வழக்குக்கு மீரட் சிறைவாசிகளின் பாதுகாப்பு குழு. ஓகேங்களா. தேசிய மீரட் சிறைவாசிகளின் பாதுகாப்பு குழு ஒன்று வந்து நம்ம இருக்காங்கன்னா உருவாக்கப்பட்டது. ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேஎஃப். ஓகே, இந்த லைன் வந்து இம்பார்ட்டன். ஓகேங்களா. ஸோ இவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு குழு உருவாக்கியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேஎஃப் நாரிமேன், அடுத்து எம்சி சக்லா போன்ற புகழ்பெற்ற வழக்கறிஞர்களின் குற்றம் சாட்டவர்கள் சார்பில் நீதிமன்றத்தில் வாதாடினார். ஸோ இப்போ 2 பேரும் இம்பார்ட்டன். ஓகேங்களா. ஸோ இந்த 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா குற்றம் சாட்டப்பட்ட அந்த நபர்களுக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா வழக்கு வாதாடி இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா காந்தியடிகள், ஜவஹர்லால் நேரு போன்ற தேச தலைவர்கள் கூட சிறைக்கு சென்று குற்றம் சாட்டவர்களை பார்த்துவிட்டு வந்தனர். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது ஏன் இம்பார்ட்டன்னா அங்கே வந்து இதெல்லாம் இவங்கெல்லாம் போய் பார்க்கவே இல்லை. பட் ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜவஹர்லால் நேரு, காந்தியடிகள்லாம் போயிட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா குற்றம் சாட்டப்பட்ட தலைவர் வந்து மீரட் ஜெயிலில் இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்கள போயிட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா நேரில் பார்த்துட்டு வந்திருக்காங்க. நம்ம சுதந்திர போராட்ட வரலாற்றில் இந்த வழக்கின் முக்கியத்துவத்தை இவை அனைத்தும் காட்டுகின்றன. ஸோ இதனால தான் சொல்கிறாங்க இந்த வழக்கு வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு வழக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த 2 பேர் தான் இந்த வக்கீல் கேஎஃப் நாரிமேன் அண்ட் எம்சி சுக்லா. ஓகேங்களா. ஸோ சக்லா. ஸோ இந்த 2 பேர் தான் வந்து இதுக்காக வாதாடிருக்காங்க. கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. ஸோ அடுத்து 1929 நடைபெற்ற கைது நடவடிக்கைகளுக்கு 4 ஆண்டுகளுக்கு பின்னர் 1933 ஜனவரி 14 மீரட் அவர்கள் நீதிமன்றம் கடுமையான தீர்ப்பை வழங்கியது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 1929 வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 4 வருஷத்துக்கு அப்புறம் ஜனவரி 14 1933 ஜனவரி 14 என்ன பண்ணுறாங்கன்னா மீரட் அமர்வு நீதிமன்றம் கடுமையான தீர்ப்பை வழங்கியது. 27 பேர் தண்டிக்கப்பட்டு வெவ்வேறு இடங்களுக்கு அனுப்பப்பட்டனர். ஸோ 27 பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கடுமையாக தண்டிக்கப்படுறாங்க. எங்கே? அந்த மீரட் அமர்வு நீதிமன்றத்து முன்பு. ஓகேங்களா. விசாரணை போது கம்யூனிஸ்டுகள் அரசியல் சித்தாந்தங்களை உருவாக்கியதன் மூலம் தங்கள் தரப்பை தங்களுக்கான பிரச்சார மேடையாக பயன்படுத்தி கொண்டனர். அவை செய்தித்தாள்களில் பரவலாக வெளியாகி அதன் வழியாக லட்சக்கணக்கான மக்கள் கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் குறித்தும் இந்தியாவில் கம்யூனிஸ்டுகள் செயல்பாடு குறித்தும் அறிந்து கொண்டனர். ஸோ இந்த கேஸ் வந்து ஃபேமஸாக வந்து நியூஸ் பேப்பர்லாம் பப்ளிஷ் ஆக ஆரம்பிக்குது. ஸோ பப்ளிஷ் ஆரம்பிச்சதுக்கப்புறம் மக்கள் வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அது என்ன கம்யூனிசம்னா என்னது, அவரோட கோட்பாடுகள் என்ன, எதுக்காக இவங்களை அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்போ தான் இந்த கம்யூனிசம் கொடுத்த சித்தாந்தங்கள், ஸோ கம்யூனிசம்னா என்ன, அது எதுக்காக என்ன சொல்ல வருது, ஸோ எதுக்காக பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து அவங்க வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் என்னன்னா பொதுமக்கள்கிட்ட பரவ ஆரம்பிக்குது. ஓகேங்களா. தீர்ப்புக்கு எதிராக கிளர்ச்சிகள் வெடித்தன. இங்கிலாந்து நாட்டினர் 3 இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டதை தொடர்ந்து இந்த வழக்கில் சர்வதேச அளவிலும் தெரிய வந்தது. ஸோ நம்ம மேலே சொன்ன மாதிரி ஒரு 3 பிரிட்டானிய அதிகாரிகள் கூட கைது செய்யப்பட்டிருக்காங்க. ஸோ அதனால வந்து பிரிட்டிஷ் சேர்ந்தவங்களுமே கைது பண்ணிருக்காங்க. ஒரு இன்டர்நேஷனல் லெவலில் ஒரு சென்சேஷன் ஆகுது இந்த நியூஸ். ஓகேங்களா. அண்ட் அதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா மிகவும் முக்கியமான ரோமன் ரோலண்ட். ஓகேங்களா. ஸோ இவங்க வந்து முக்கியமான நபர்கள், அதாவது உலக அளவில். ஸோ அவர் ரெண்டாவது ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். ஓகேங்களா. ஸோ நம்ம அறிவியலாளர் சொல்லக்கூடிய ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவங்களும் கூட என்ன பண்ணிருக்காங்கன்னா குற்றம் சாட்டருக்கு ஆதரவாக என்ன பண்ணிருக்காங்க குரல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 நபர்களும் முக்கிய இம்பார்ட்டன்ட். ஸோ பாருங்க, இந்தியாவில் கூட ஜவஹர்லால் நேரு, காந்தியெல்லாம் கூட ஜெயிலில் பார்த்துருக்காங்க. அண்ட் உலகளாவிய தலைவர்களாக சொல்லக்கூடிய ரோமன் ரோலண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் அறிவியலாளர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் இவங்கெல்லாம் கூட என்ன பண்ணுறாங்கன்னா ஸோ இவங்களுக்கு அந்த குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா ஆதரவாக சொல்கிறாங்க. தேசிய மற்றும் சர்வதேச அழுத்தங்கள் காரணமாக அவர்கள் கோரிக்கையை தொடர்ந்து ஜூலை 1933 தண்டனை வெகுவாக குறைக்கப்பட்டது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 1933 ஜனவரி 14 வந்து பார்த்தீங்கன்னா ஜட்மெண்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க. ரொம்ப மோசமான தண்டனை கொடுக்குறாங்க. ஸோ நிறைய கோரிக்கைகள் இருந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா இது கிட்ட ஜூலையில், ஓகேங்களா, ஜூலை மாதம் என்ன பண்ணுது அப்படின்னாக்கா அதே வருஷத்தில் இந்த தண்டனை அப்படிங்கிறது குறைக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ தான் இந்த 2 கேஸ் வந்து பார்த்துருக்கோம். ஓகேங்களா. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கான்பூர் சதி வழக்கு 1924 பார்த்தோம். அண்ட் வந்து மீரட் சதி வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1929. ஸோ அந்த யார் என்ன பிரச்சனை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த தொடர்புடைய நபர்கள் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பகத்சிங் மற்றும் கல்பனா தத். பகத்சிங்கின் பின்புலம். தேசியவாதத்தின் ஓர் ஒப்பற்ற நிலையை பகத்சிங் பிரதிநிதிப்படுத்துகிறார். அவருடைய புரட்சிகர தேசியவாத நிலைப்பாடு ஒரு தனித்த வழி என்ற அளவில் ஒட்டுமொத்த விடுதலை இயக்கத்தின் லட்சியங்களை பெரிதும் பாராட்டப்படுகிறது. ஸோ அவரை பற்றி சொல்கிறாங்க. கிஷன் சிங் அண்ட் வித்யாவதி கவுர். ஓகேங்களா. ஸோ ஒரு டைம் எக்ஸாமில் பகத்சிங்கோட தாயார் பெயர் என்னன்னு கூட கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா. ஸோ வந்து வித்யாவதி கவுர் அண்ட் கிஷன் சிங். ஓகேங்களா. ஸோ இந்த 2 பேருமே இம்பார்ட்டன்ட், நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு டைம் எக்ஸாமில் இந்த வித்யாவதி கவுரை டிஎன்பிசிலே கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா. ஆகியோரின் மகனாக பகத்சிங் தற்போதைய பாகிஸ்தானின் ஒரு பகுதியான பஞ்சாப் மாநிலத்தில் லயல்பூர் மாவட்டம். ஓகேங்களா. ஸோ இப்போ இருக்க வந்து பாகிஸ்தானில் இருக்க அந்த இடம் ஸோ ஜான்வாலா அப்படின்னு இந்த லயல்பூர் மாவட்டம் இம்பார்ட்டன். ஓகேங்களா. ஸோ பகத்சிங் பிறந்தது லயல்பூர் மாவட்டம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பாகிஸ்தானுக்குள்ள இருக்க அந்த பகுதி. இப்போ அப்போ வந்து ஒருங்கிணைந்த இந்தியாவாக இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் இருக்குது. அண்ட் ஜான்வாலா அப்படிங்கிற இடம். ஓகேங்களா. ஸோ இந்த இடம் வந்து இம்பார்ட்டன்ட். ஜான்வாலா அப்படிங்கக்கூடிய இடத்துல தான் பிறந்திருக்கிறாரு.
1907 செப்டம்பர் 28, ஓகேங்களா. ஸோ இம்பார்ட்டண்டான ஒரு டே இது. 1907 செப்டம்பர் 28 வந்து பிறந்திருக்கிறார். அவருடைய தகப்பனார் ஒரு தாராளவாதியாக இருந்தார். அவருடைய குடும்பத்தினர் சுதந்திர போராட்ட வீரர்களாக விளங்கினர். பகத்சிங்கின் 14ஆம் வயதில், ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அந்த சுதந்திர போராட்டத்துக்குள்ள உள்ள வரத்துக்கு என்ன ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ஒரு சேஞ்ச் எங்கே நடக்குது அப்படின்னா, அவரோட 14வது வயசில் ஜாலியன் வாலாபாக் படுகொலை நிகழ்ந்தது. ஸோ அவருக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு டீனேஜ் வயசில் இருக்கிறப்போ அந்த விவரம் ஆரம்பிக்கிறப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அவரோட ஏஜில் தான் வந்து இந்த ஜாலியன் வாலாபாக் அந்த படுகொலை அப்படிங்கிறது நடக்குது. ஓகேங்களா. அவர் தனது இளமை காலம் முதலாகவே நவஜவான் பாரத் சபா, ஸோ நவ்ஜவான் பாரத் சபா அண்ட் ஹிந்துஸ்தான் ரிபப்ளிக் அசோசியேஷன் ஆகிய அமைப்புகளில் தன்னை இணைத்து கொண்டார். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நவ்ஜன் பாரத் சபா அப்படிங்கிற ஒரு சபா அண்ட் ரெண்டாவது இந்துஸ்தான் ரிபப்ளிக் அசோசியேஷன் போன்ற அமைப்புகளில் தன்னை இணைத்து கொண்டார். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ரெண்டுத்தையும் அவர் உருவாக்கல, இருந்த அமைப்பில் அவர் போய் ஜாயின் பண்ணிக்கிட்டார். இதில் இரண்டாவது அமைப்பு சச்சின் சன்யால், ஜோகேஷ் சட்டர்ஜி ஆகியோரால் தோற்றுவிக்கப்பட்டது. எது அப்படின்னா இந்துஸ்தான் ரிபப்ளிக் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஹச்ஆர்ஏன்னு சொல்லக்கூடிய அமைப்பு. ஓகேங்களா. ஸோ இந்த அமைப்பு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பகத்சிங் அப்படின்னு சொன்னாவே இந்த ஹச்ஆர்ஏ வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் உருவாக்குனார் அப்படின்ற மாதிரி தோணும். பட் நான் அது அவர் உருவாக்கல, சச்சின் சன்யால் மற்றும் ஜோகேஷ் சாட்டர்ஜி ஆகிய இருவரால் வந்து உருவாக்கப்பட்டது. பட் இவரோட நேம் வந்து பின்னாடி ஒரு சேஞ்ச் பண்ணியிருப்பார். ஓகேங்களா. ஸோ செப்டம்பர் 1928 அதனைத் தொடர்ந்து இந்துஸ்தான் சோசியலிஸ்ட் ரிபப்ளிக் அசோசியேஷன் என்று பகத்சிங்காலும் அவர் தோழர்களாலும் பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. ஸோ நான் சொன்னேன். ஸோ உருவாக்குனது வந்து வேற ரெண்டு பேர். அந்த ஹெச்எஸ்ஏன்னு சொல்ல இந்துஸ்தான் ரிபப்ளிக் அசோசியேஷன் சொல்லக்கூடிய அந்த ஹச்ஆர்ஏன்னு சொல்லக்கூடியது ஃபஸ்ட்டு உருவாக்குனது. ஓகேங்களா. ஸோ அதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்துஸ்தான் ரிபப்ளிக் அசோசியேஷனை இந்துஸ்தான் சோசியலிஸ்டிக் ரிபப்ளிக் அசோசியேஷன், அந்த ஹச்எஸ்ஆர்ஏன்னு பெயர் மாற்றம் சொன்னது பகத்சிங்கு. ஸோ எந்த வருஷம் அப்படின்னா 1928. இந்த சோசியலிஸ்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை கொண்டுட்டு வந்தது வந்து பகத்சிங். ஓகே, யார் அவரும் வந்து அவரோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா பேர் சேஞ்ச் பண்ணுறாங்க. அமைப்பு திருத்தி அமைக்கப்பட்டது. 1917 ரஷ்யாவில் நடந்தேறிய அக்டோபர் புரட்சியும் சோசியலிச சித்தாங்களும் இந்த புரட்சியாளர்களிடையே பெரும் செல்வாக்கை ஏற்படுத்தியது. ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த ரஷ்ய புரட்சி இருக்கு இல்லையா, ரஷ்யாவில் விடுதலைக்கான அந்த புரட்சி. ஸோ அந்த ரஷ்ய புரட்சி என்ன பண்ணுது அப்படின்னாக்கா மிகப்பெரிய அளவில் போராட்டத்தை கொண்டுட்டு வருது. ஓகேங்களா. ஸோ இந்த ரஷ்ய புரட்சினால தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரியாம்பிள்ளையுமே ஒரு வார்த்தை வந்து நம்ம சேர்த்துருப்போம். ஓகேங்களா. ஸோ அவ்வளோ பெரிய வந்து இந்த ரஷ்ய புரட்சி, பிரிட்டிஷ் புரட்சி, ஃப்ரெஞ்சு புரட்சி ரெண்டு பார்த்துருப்போம். ரெண்டுமே வந்து பிரியாம்பிள் வந்து உள்ள வரும். ஓகேங்களா. ஸோ இந்த ரஷ்ய புரட்சி தான் பகத்சிங்கோட வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்திருக்குன்னு சொல்கிறாங்க. சந்திரசேகர் ஆசாத், சிவராம் ராஜ்குரு, சுகதேவ் தாபர் ஆகியோருடன் இந்துஸ்தான் சோசியலிஸ்ட் ரிபப்ளிக் அசோசியேஷன் தலைவர்கள் ஒருவராக பகத்சிங் விளங்கினார். ஸோ வந்து சந்திரசேகர் ஆசாத் ஒரு ஆள், அண்ட் சிவராம் ராஜகுரு அப்படின்னு சொல்லக்கூடியது, அண்ட் சுகதேவ் தாபர் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 பேர், இவங்களோட சேர்த்து அண்ட் பகத்சிங்கும் ஒரு ஆளாக வந்து விளங்கியிருக்காரு. ஓகேங்களா. ஹச்எஸ்ஆர்ஏல அண்ட் இவங்க 4 பேருமே முக்கியமான நபர்கள். ஸோ அந்த பகத்சிங் குண்டுவீச்சு பகத்சிங்கின் பேரை நாம் குறிப்பிடும் போதே நம்ம நினைவுக்கு வருகிறது சித்திரம். அவர் 1929 ஏப்ரல் 8 மத்திய சட்டமன்றத்தில் வீசிய அந்த குண்டு தான். ஓகேங்களா. குண்டு வீசினார்னு தெரியும். ஓகேங்களா. ஸோ எப்போ அப்படின்னா ஏப்ரல் 8, 1929. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1929 ஏப்ரல் 8. ஸோ அந்த டேட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த குண்டுகள் எவரையும் கொல்லவில்லை. ஆங்கிலேயர்களின் கொடுங்கோன்மை சட்டங்களுக்கு எதிராக ஒரு போராட்ட செயலாக செயல்பூர்வமான ஒரு நடவடிக்கையாக புரட்சிகளால் அது கருதப்பட்டது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அது யாரையும் கொல்லணும்னு சொல்லிட்டு வீசப்பட்ட ஒரு வெடிகுண்டில் ஸோ அங்கே இயற்றப்படுற ஒரு சட்டத்துக்கு, ஸோ விவசாய சம்பந்தமான ஒரு சட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அன்றைக்கி இருந்திருக்கும். ஸோ அதனால அந்த டேட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவர் வந்து அந்த குண்டை வந்து அங்கே வீசுறதுக்காக பிளான் பண்ணி போட்டுருப்பார். ஓகேங்களா. ஸோ அதனால யாரையும் சாகலை. பட் ஆனால் வந்து பிரிட்டிஷாரர்களுக்கு ஒரு பயத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறத அதை பண்ணியிருக்காரு. ஒரு சட்டத்தை சட்டமன்றத்தில் நிறைவேற்றுவதற்காக அதற்கான தொழில் தகராறுகள் மசோதாவை அறிமுகப்படுத்தும் நாளை அவர்கள், ஸோ நான் சொன்ன மாதிரி தொழில் தகராறுகள் மசோதா, ஸோ இந்த மசோதாவை அறிமுகப்படுத்துகிற அந்த நாளை தான் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அதனால தான் அந்த டேட்டில் வந்து அவங்க வந்து அந்த குண்டை வந்து வீசியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ முடிச்சுட்டு அங்கே வருவோம். லாகூர் சதி விளக்கு. ஸோ இது பேர் தான் அந்த லாகூர் சதி விளக்கு. ராஜகுரு, சுகதேவ், ஜதேந்திரநாத் தாஸ் ஆகியோருடன் பகத்சிங்கும் மேலும் 21 பேரும் கைது செய்யப்பட்டன. ஸோ மொத்தம் 21 பேர் தனியாக கைது செய்யப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்த மாதிரி ராஜகுரு, சுகதேவ் அண்ட் ஜதேந்திரநாத் அண்ட் பகத்சிங் இவங்க 4 பேரும் முக்கியமான நபர்கள். ஸோ அவங்க இல்லாமல் ஒரு 21 பேரும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. சாண்டர்சன் கொலை தொடர்பான விசாரணைக்கு அவர்கள் ஆளாக்கப்பட்டனர். ஸோ இந்த டயத்தில் சாண்டர்சன் சொல்லக்கூடிய ஒருவர். ஓகேங்களா. இவங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லாலா லஜபதி ராய் இருக்கா இல்லையா, ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சைமன் எதிர்ப்பு போராட்டத்தின் போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கடுமையாக தாக்கப்பட்டு உயிர் வந்திருப்பார். அந்த தாக்கப்பட்டதுக்கு காரணமான ஒருத்தர் தான் அந்த சாண்டர்சன். ஸோ இவர் வந்து கொலை பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த கொலை தொடர்பாக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இவங்களை அரெஸ்ட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா விசாரிச்சிருப்பாங்க. இந்த வழக்கு 2வது லாகூர் சதி வழக்கு என்று அறியப்படுகிறது. ஓகேங்களா. ஸோ அந்த சாண்டர்சன் கொலை சம்பந்தமாக என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களை அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கிறாங்க. ஸோ இந்த வழக்கு லாகூர் சதி 2வது லாகூர் சதி வழக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா. அண்ட் சிறையின் மோசமான நிலைமைகள், பாரபட்சமான நடவடிக்கைகள் ஆகியவற்றை எதிர்த்து உண்ணாவிரதம் மேற்கொண்ட ஜதேந்திரநாத் தாஸ்
64 நாட்களுக்கு பிறகு சிறையிலேயே மரணம் அடைந்தார். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலில் நடந்த சில இஷ்யூஸ்னால இப்படி மோசமாக நடத்துகிறாங்க, இதெல்லாம் சரியில்லை, பாகுபாடு காட்டுறாங்கன்னு சொல்லிட்டு உண்ணாவிரதம் இருக்கிறாரு. ஸோ அந்த உண்ணாவிரதம் இருந்ததில் 64வது நாட்கள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இவர் ஜதேந்திரநாத் தாஸ் அங்கேயே இறந்துறாரு. ஓகேங்களா. ஸோ அதாவது தீர்ப்பு இன்னும் வரவே இல்லை, தீர்ப்பு வரதுக்கு முன்னாடியே இவர் இறந்துறாரு. ஓகேங்களா. அப்படி இவங்க ஏதாவது தீர்ப்பு கொடுத்துருந்தாங்கன்னா அந்த தீர்ப்பில் இவர் இருக்க மாட்டார். ஏன் அப்படின்னா இவர் சிறையிலேயே இன்பிட்வீன் கேப்லேயே வந்து இறந்துட்டார். ஓகேங்களா. அடுத்து லாகூர் சதி வழக்கின் விசாரணைகள் முடியும் வரை குண்டுவீச்சின் வழக்கு தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. ஸோ இந்த லாகூர் சதி வழக்கோட விசாரணை முடிகிற வரைக்கும், ஓகேங்களா, அது முடிகிற வரைக்கும் இது வந்து நம்ம பண்ண வேணாம் ஓகேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இதை அவங்க ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. இந்த வழக்கில் தான் பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ் ஆகியோருக்கு 1930 அக்டோபர் 7 அன்று மரண தண்டனை விதிக்கப்பட்டது. ஸோ இந்த கேஸில் தான் அக்டோபர் 7, ஸோ ஓகேங்களா. ஸோ இந்த டேட்டில் தான் 3 பேருக்கு, யாருக்குன்னா பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அரெஸ்ட் பண்ணது 4 பேர், அதில் ஒருத்தவர் உண்ணாவிரதம் வந்து செத்துட்டாரு. ஸோ 64 நாட்கள் பாக்கி இருந்த 3 பேருக்கு தான் இந்த டேட்டில் அண்ட் தூக்கு தண்டனை, சரி மரண தண்டனை அப்படிங்கிறத அவங்க வந்து விதிக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ 3 பேருக்கு பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தேசத்தின் விடுதலைக்காக மரணத்தை எதிர்கொள்ளும் தருணத்திலும் இந்தியாவின் எதிர்காலத்தை குறித்து நம்பிக்கையும் துணிவையும் காட்டிய பஞ்சாப் மாநில ஆளுநருக்கு அவர்கள் கடிதம் ஒன்றை அனுப்பினர். ஸோ பஞ்சாபோட மாநில ஆளுநர் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் பகுதியை சேர்ந்தவங்க தான். ஓகேங்களா. ஸோ அந்த கடிதத்தில் முதலாளித்துவம், ஏகாதிபத்துவம் ஆகியவற்றின் நாட்கள் எண்ணப்பட்டு வருகின்றன. இந்த போர் எங்களுடைய தொடக்கம் அல்ல, எங்கள் வாழ்க்கையின் முடிவு பெறப்போவதும் அல்ல, வாழ்க்கையுடன் முடிவு பெறப்போவதும் அல்ல. நாங்கள் போர் தொடுத்தால் போர்க்கைதிகள் ஆனோம், போர் கொடுத்ததால் போர்க்கைதிகள் ஆனோம் என்று உங்கள் நீதிமன்ற தீர்ப்பு கூறுகிறது. அப்படியானால் எங்களை தூக்கிலிடுவதற்கு பதிலாக சுட்டுக் கொள்ளுங்கள். ஸோ இதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எங்களை வந்து எங்களை தூக்கில் போடாதீங்க, எங்களை சுடுற சத்தம் கேட்டு, அந்த தோட்டாவோட சத்தம் கேட்டு இன்னமும் தூங்கி கொண்டிருக்கிற அந்த இந்தியர்களெல்லாம் தட்டி எழுப்பட்டும். அந்த தோட்டா எங்களை சுடுற தோட்டாவோட சத்தம் வந்து இன்னமும் சுதந்திரத்துக்காக தூங்கி கொண்டிருக்கிற அந்த மக்களை தட்டி எழுப்பட்டும் அப்படின்னு சொன்ன மாதிரி சொல்லுவாங்க. ஓகேங்களா. பகத்சிங்கையும் அவருடன் இருந்த தேசபக்தர்களையும் புரட்சிகர தேசியவாதிகள் என சில குறிப்புகள் விவரிக்கின்றன. அது ஒரு தவறான கருதுகோள் ஆகும். புரட்சிகர தேசியவாதிகள்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து இப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. வரலாற்று புகழ்பெற்ற பகத்சிங் பிற புரட்சிகர தேசியர்களிடமிருந்து அவருடைய குழுவினர் எவ்விதம் வேறுபடுகின்றனர் என்று விளக்கம் அளித்துள்ளார். புரட்சி என்பது, ஸோ இது வந்து அவரோட ஒரு மிகப்பெரிய ஒரு கோட். நான் வந்து புரட்சிகர தேசியவாதிகள் கிடையாது. ஓகேங்களா. எங்களோட ஐடியாலஜி வேறு. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, புரட்சி என்பது வெறும் குண்டு எறிதலோ கைத்துப்பாக்கியால் சுடுவதோ அல்ல. புரட்சி என்பது மனித குலத்தின் பிரிக்க முடியாத உரிமை. ஸோ வந்து வெறும் நீங்கள் துப்பாக்கியில் சுடுறதோ இல்லை குண்டு வீசுறது மட்டுமும் வந்து புரட்சிகரம் கிடையாது. புரட்சி அப்படிங்கிறது மனித குலத்தோட பிரிக்க முடியாத ஒரு உரிமைன்னு சொல்கிறாரு. சுதந்திரம் என்பது அனைவரின் அறியாத பிறப்புரிமை ஆகும். உழைப்பாளிகள் சமூகத்தின் உண்மையான ஆதரவாளர்கள் அவர். இந்த புரட்சியின் பலிபிடத்தில் நாம் மாபெரும் லட்சியத்திற்காக அளிக்கும் எந்த தியாகமும் அதன் முன் பெரியதல்ல. ஸோ நம்ம கொடுக்குற இந்த தியாகம், இந்த உயிர் தியாகம் அப்படிங்கிறது எந்த விதமான அவங்க போராட்டத்துக்கும் என்ன பண்ணுறது அப்படின்னா பெருசு இல்லைன்னு சொல்கிறாங்க. என்னை உணர்த்தும் விதமாக அவர்களை தரப்பு அறிக்கையை விடுவித்த பின்பு அவர்கள் தரப்பு அறிவிக்கை விடுத்த பின்பு புரட்சி ஓங்குக, அதாவது இன்குலாப் ஜிந்தாபாக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த முழக்கத்தை, இந்த ஸ்லோகத்தை என்ன பண்ணியிருக்காங்கன்னா சொல்லிக்கிட்டே போகிறாங்க. பட் இந்த ஸ்லோகத்தை அவங்க கிரியேட் பண்ணல. பட் இந்த ஸ்லோகத்தை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மக்களிடையே பிரபலம் ஆகிறதுக்கு இது ரொம்ப 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 முக்கியம். ஏன் அப்படின்னாக்கா அவங்க தூக்கிலிட போகிற டயத்தில் இதுதான் அவங்க சொல்லிகிட்டே போகிறாங்க. ஓகேங்களா. இன்குலாப் ஜிந்தாபாக், புரட்சி ஓங்குக அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. அவங்க சொன்னது இன்குலாப் ஜிந்தாபாக் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. ஓகேங்களா. லாகூர் சிறையில் 1931 மார்ச் 23, ஓகேங்களா. ஸோ இம்பார்ட்டனான ஒரு டே. ஓகேங்களா. 31 மார்ச் 23 அன்று அதிகாலையில் பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ் ஆகியோர் தூக்கிலிடப்பட்டனர். ஸோ ஓகேங்களா. ஸோ 3 பேரை தூக்கிலிட்டாங்க. அரெஸ்ட் பண்ண 4 பேர் ப்ளஸ் 21 பேர். பட் ஆனால் அவர் ஜதேந்திரநாத் தாஸ் வந்து அங்கேயே இறந்ததுனால இங்கே 3 பேரை தூக்கிலிடப்பட்டாங்க. ஓகேங்களா. ஸோ மார்ச் 23 தங்கள் இறுதி மூச்சு அடங்கும் வரை ஆங்கிலேய ஏகாதிபத்துக்கு எதிராக அவர்கள் புரட்சி ஓங்குக, நான் சொன்ன மாதிரி அது வந்து இன்குலாப் ஜிந்தாபாக் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா முழங்கிக்கிட்டே இருந்திருக்காங்க. அண்ட் தேசியத்தின் புரட்சிகரமான அணிந்தன இந்த புரட்சிகளின் ஆக சிறந்த தியாகம் இல்லாமல் விடுதலை போராட்டத்தின் வரலாறு முழுமையடையாது. இது போன்ற வீரம் செறிந்த போராளிகள் பட்டியலில் இடம்பெற்ற இன்னொரு பெயர் கல்பனா தத். ஓகேங்களா. ஸோ இதே மாதிரியான ஒரு நபர் தான் கல்பனா தத் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இங்கே இதுக்கு முன்னாடி மேலே ஒரு பாக்ஸ் வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு அங்கே போயிடலாம். ஸோ வந்து அவர் எழுதின அந்த புத்தகத்துலேருந்து கொடுக்கக்கூடிய ஒரு டாபிக், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஜெயிலில் இருந்தப்போ, ஓகேங்களா. ஸோ அவர் தூக்கில் போட்டது வந்து லாகூர் மத்திய சிறையில் தூக்கில் போட்டிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அதில் வந்து அங்கே இடம் மென்ஷன் பண்ணிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இது வந்து லாகூர் இங்கே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ லாகூர் சிறையில் தான் வந்து அவர் வந்து தூக்கில் போட்டாங்க. ஓகேங்களா. ஸோ அந்த லாகூர் சிறையில் இருக்கிறப்போ அவங்க அப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லெட்டர்ஸ் எழுதிட்டு இருப்பார். ஸோ அந்த லெட்டர்ஸ்லாம் ஒன்றா சேர்த்து ஒரு புக்காக ரிலீஸ் பண்ணாங்க. அந்த புக்கு பேர் தான் வந்து நான் ஏன் நாத்திகமானேன். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் ஏன் நாத்திகமானேன். இந்த புக்கை எழுதுனது வந்து பகத்சிங். ஓகேங்களா. பகத்சிங். ஓகேங்களா. ஸோ அந்த பகத்சிங், ஸோ கல்பனா தத்துக்குமே ஒரு புக் இருக்கும். ஸோ பகத்சிங்கோட புக் வந்து நான் ஏன் நாத்திகமானேன். இவர் வந்து அவங்க அப்பாவுக்கு வந்து ஜெயிலில் இருக்கிறப்போ எழுதின அந்த கட்டுரைகள், அந்த கடிதங்களோட ஒரு
கம்பைன் பண்ண ஒரு வெர்ஷன் தான் அந்த புக்காக சொல்கிறாங்க. ஓகேங்களா? நான் படிக்க ஆரம்பித்தேன். என்னுடைய முந்தைய நம்பிக்கைகளும் தீர்மானங்களும் ஒரு குறிப்பிட்ட அளவில் மாற்றத்திற்கு உள்ளானது. மிகவும் முக்கியமாக நமது முன்னோர்களிடையே நிலவிய வன்முறை செயல்பாடுகள் மீதான மோகம் தீவிரமான சித்தாந்தங்களின் மூலம் மாற்றீடு செய்யப்பட்டது. இதில் மாயத்திற்கு இடமில்லை, கண்மூடித்தனமான நம்பிக்கைகளுக்கும் இடமில்லை. யதார்த்தமான அணுகுமுறையே நமது ஒழுங்குமுறை ஆனது. தீவிரமான தேவை ஏற்படும் பட்சத்தில் மட்டுமே வன்முறையை கையாள்வது நியாயப்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஸோ அதனால் தீவிரமான தேவை, அதாவது எக்ஸ்ட்ரீம் தேவை இருக்கிறப்ப மட்டும்தான் நம்ம வந்து வன்முறையை வந்து கையாளனா அது கரெக்டாக இருக்கும், அதை நியாயப்படுத்தக்கூடியதாக இருக்கும் நம்ம சொல்கிறாங்க. அனைத்து வெகுஜன இயக்கங்களுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு கொள்கையாக அகிம்சை இருக்கும். வழிமுறைகள் ஏராளமாக இருக்கின்றன. நாம் எந்த லட்சத்துக்காக போராடப்பட்டோமோ அதன் தூய கருத்துக்கொலை மிக முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு பகத்சிங் அவருடைய நூலான நான் ஏன் நாத்திகமானேன் அப்படிங்கிறத சொல்கிறார். ஓகேங்களா? புரட்சி அப்படின்னா என்ன அப்படிங்கிறதையும் அவர் இங்கே சொல்கிறாரு. ஸோ இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அண்ட் அவர் நான் ஏன் நாத்திகமானன் அப்படிங்கிற புக்கில் நான் ஏன் இந்த புரட்சிகர பாதையை தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே இந்த ஹிந்துஸ்தான் அண்ட் ரிப்பப்ளிக் அசோசியேஷன் அதை பற்றின ஒரு டேட்டா அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் தான் கல்பனா தத் போகுது. ஸோ ஹிந்துஸ்தான் சோசியலிஸ்ட் ரிப்பப்ளிக் அசோசியேஷன், அதாவது ஹிந்துஸ்தான் சோசியலிஸ்டிக் ரிப்பப்ளிக் அசோசியேஷன் சொல்லக்கூடிய HSRA, ஓகேங்களா, என்பது ஹிந்துஸ்தான் ரிப்பப்ளிக் அசோசியேஷன் புதுப்பிக்கப்பட்ட ஒரு அத்தியாயம். அதாவது ஹிந்துஸ்தான் ரிப்பப்ளிக் அசோசியேஷனோட ஒரு மாடிஃபைடு வேர்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதை பேர் மாற்றம் பண்ணதான் பகத்சிங் நம்ம மேலேயே பார்த்தோம். ஓகேங்களா? முதலாளித்துவ ஏகாதிபத்திய அரசை தூக்கி எறிந்து புரட்சி ஒன்றின் மூலமாக ஒரு சோசியலிச சமூகத்தை நிலைநாட்டுவதே அதன் குறிக்கோள். ஸோ சோசியலிச சமூகம். ஓகேங்களா? ஸோ இதுதான் அவங்களோட டார்கெட். அண்ட் ஹிந்துஸ்தான் சோசியலிஸ்ட் ரிப்பப்ளிக் அசோசியேஷன் லாகூரில் சாண்டர்ஸ்னை கொன்றது. ஸோ இவங்க லாகூரில் என்ன பண்ணுறாங்கன்னா சாண்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா கொள்றாங்க. நான் தான் சொன்னேன், இந்த சாண்டர்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சைமனே திரும்பிப்போ அந்த போராட்டத்தில் லாலா லஜபதி ராய் என்ன பண்ணியிருப்பாங்க, கடுமையாக தாக்கப்பட்டு, அதாவது இந்தியாவின் முதுபெரும் மனிதனார் சொல்லக்கூடிய லாலா லஜபதி என்ன பண்ணியிருப்பாருன்னா தாக்கப்பட்டு உயிரிழந்திருப்பார். ஓகேங்களா? ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு இந்த இந்துஸ்தான் ரிப்பப்ளிக் அசோசியேஷன் வந்து அவர் வந்து கொல்றதுக்கு ஓகேங்களா? ஸோ அதில் தன் வந்து ஈடுபடுதுன்னு சொல்கிறாங்க. 1928 டிசம்பர் மாதத்தில் லாலா லஜபதி ராய் மீது கொடுந்தாக்குதல் நடத்தியதால் அதனைத் தொடர்ந்து ராயின் மரணத்திற்கும் பொறுப்பான லாகூர் காவல்துறை கண்காணிப்பாளர் ஜேம்ஸ் ஏ ஸ்காட்டுக்கு பதிலாக, ஸோ கமிஷனர்னு சொல்லுவாங்க இல்லையா, போலீஸ் கமிஷனர், ஸோ அவர் வந்து ஜேம்ஸ் ஏ ஸ்காட், இவருக்கு பதிலாக அசிஸ்டண்ட்டாக இருந்த சாண்டர்ஸும் செத்து போயிருப்பார், கொண்டிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இவர் தான் வந்து லாகூர் கமிஷனராக இவர் தான் இருப்பார். பட் அசிஸ்டன்ட் கமிஷனராக சாண்டர்ஸ் இருந்திருப்பாரு. ஸோ இவங்க சாண்டர்ஸ்க்கு பதிலாக ஜேம்ஸ் ஏ ஸ்காட்டுக்கு பதிலாக சாண்டர்ஸ் கொண்டிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ காரணமானவர் ஜேம்ஸ் ஏ ஸ்காட், பட் இவங்க தவறுதலாக கொண்டது சாண்டர்ஸை. 1929 டிசம்பர் இருவின் பிரபு 1933 கவர்னர் ஜெனரலாகவும் வைசராகவும் இருந்தார். ஓகேங்களா? அந்த டைமில் அண்ட் பயணம் செய்து கொண்டு இந்த ரயிலை கொடுத்தும் முயற்சியில் அவர்கள் ஈடுபட்டனர். 1930 ஆண்டிலும் பஞ்சாபிலும் உத்தரப்பிரதேசம் இது போன்ற எண்ணற்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த HSRAயோட ஒரு பகுதியாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ இதுக்காக தான் வந்து பகத்சிங்லாம் கூட அரெஸ்ட் பண்ணியிருக்கிறத நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ அந்த சாண்டர்ஸனோட கொலை வழக்கில், இந்த சாண்டர்சன் கொலை வழக்கு அப்படிங்கிறது லாலா லஜபதி ராயோட அண்ட் அவரை தடியடிக்க காரணமான இந்த ஜேம்ஸ் சாண்டர்ஸ், ஓகேங்களா, இந்த சாண்டர்ஸை கொன்னாங்க இல்லையா, ஸோ அந்த கேஸ் தான். அண்ட் அடுத்து பார்க்க போது கல்பனா தத். ஓகேங்களா? ஸோ கல்பனா தத் 1920களின் பிற்பகுதியில் கல்பனா தத் என்னும் ஒரு இளம் பெண் கம்யூனிஸ்ட் தலைவர் BC ஜோஷியை திருமணம் செய்து கொண்ட பின் கல்பனா ஜோஷி என்று அறியப்பட்டவர். ஓகேங்களா? ஸோ சின்ன வயசில் கல்பனா தத் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கம்யூனிஸ்ட் தலைவரான கம்யூனிஸ்ட் பார்ட்டியை சேர்ந்த PC ஜோஷியை, ஓகேங்களா, ஜோஷியை மேரேஜ் பண்ணிக்கிட்டதுனால கல்பனா ஜோஷி, அதாவது அந்த ஹஸ்பண்ட் நேம் வந்து பின்னாடி வந்துருச்சு. ஓகேங்களா? கல்பனா ஜோஷி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சிட்டகாங் ஆயுதப்படைத்தளத்தை துணிகரமாக தாக்கியதன் மூலம் இளம் நெஞ்சங்களில் தேசபக்தியை கலன்றலச் செய்தவர். ஸோ சிட்டகாங் ஆயுதப்படை தாக்குதல். ஓகேங்களா? ஸோ இதுக்கு முக்கியமான நபர் யாருன்னா கல்பனா தத். ஓகேங்களா? ஸோ மத்திய சட்டப்பேரவையில் குண்டு வீசினதுன்னா பகத்சிங். சிட்டகாங் ஆயுதப்படை தாக்குதல் நடத்துறதுக்கு காரணம் வந்தது யார் அப்படின்னா கல்பனா தத். ஓகேங்களா? கல்பனா தத்தின் வீரத்தை அறிந்து கொள்வதற்கு இந்த லட்சியங்களின்பால் அவரை போன்ற பெண்கள் ஈர்த்த தேசியத்தின் புரட்சிகர தன்மையை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். பிரிட்டிஷ் இந்தியாவில் பல புரட்சிகர குழுக்கள் இருந்தன என்று ஏற்கனவே அறிந்து கொண்டீர்கள். தனித்தனியாக ஒருவர் கொன்றளிப்பது என்பதிலிருந்து சமூக அமைப்பில் மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் நோக்குடன் கூட்டான நடவடிக்கைகளை மேற்கொள்வது என்பதான இந்த அமைப்புகளின் தன்மை படிப்படியாக மாறியது. அதாவது இண்டிவிஜுவலாலிட்டியாக ஒருத்தவங்க கொன்றதை விட அமைப்பு ரீதியாக மாற்றங்களை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதா என்ன ஆகுது அப்படின்னா இங்கே வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. சிட்டகாங் ஆயுதப்படை தாக்குதலின் புரட்சிகரமான தலைவரான சூர்யா சென், ஸோ அதோட அந்த தாக்குதலுக்கு தலைவர் வந்து சூர்யா சென், அண்ட் தாக்குதலுக்கு மிக முக்கியமான நபர் வந்து கல்பனா தத்துன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ 2 பேர் இருக்குது. ஸோ 2 பேருமே இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அண்ட் தனிப்பட்ட நடவடிக்கைகளின் இடத்தில் ஆயுதம் தாங்கிய போராட்டத்தை ஏற்பாடு செய்வது என்னும் பாதையை ஒரு அர்ப்பணிப்பு மிக்க இளைஞர் பட்டாளம் காட்டித்தர வேண்டும். அதன் போக்கில் நம்மில் பலர் இறக்க நேரிடும். ஆனால் அத்தகைய உன்னத நோக்கத்திற்காக நமது தியாகம் வீண் போகாது என்று ஆனந்த குப்தாவிடம் கூறினார். ஸோ யார் சொன்னது அப்படின்னா சூர்யா சென்னு. யார்கிட்ட சொன்னார்னா ஆனந்த் குப்தாட்ட. ஓகேங்களா? ஸோ இந்த டேட்டா சொன்னது யாருன்னு கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா?
ஸோ தனிப்பட்ட நடவடிக்கைகளை போகிறதுக்காக என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம நிறைய பேர் இறக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சென் யார்ட்ட சொல்கிறாருன்னா ஆனந்த் குப்தாட்ட சொல்கிறார். ஓகேங்களா. 1920களின் நடுப்பகுதியில் யுகந்தர், அனுசீலன் சமிதி போன்ற புரட்சிகர குழுக்களின் தேக்கமடைந்து விட அவற்றிலிருந்து புதிய குழுக்கள் தோன்றின. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா யுகந்தர்னு சொல்லக்கூடிய இதெல்லாம் வந்து புரட்சிகரமான இயக்கங்கள். ஓகேங்களா. அண்ட் யுகந்தர், அனுசீலன் சமிதி. ஓகேங்களா. ஸோ அது மாதிரிலாம் டாக்கா அனுசீலன் சமிதி அதெல்லாம் சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு புரட்சிகரமான இயக்கங்கள். இவங்கெல்லாம் வந்து வலுவிழந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவற்றுள் வங்காளத்தில் பள்ளிக்கூட மொழியில் ஆசிரியராக பணிபுரிந்த சூர்யாசனின் தலைமையில் அமைக்கப்பட்ட குழு முக்கியமானதாகும். ஸோ இங்கே வங்காளத்தில் டீச்சராக ஒர்க் பண்ணியிருக்கிறார் யார்? இந்த சூர்யாசென். ஓகேங்களா. அவருடன் ஒத்துழைமை இயக்கத்தில் தீவிரமாக பங்கேற்றதுடன் கதிரையும் அணிவித்தவர். ஸோ வந்து இவருக்கு முன்னாடி நம்ம சொன்ன மாதிரியே எல்லா தலைவர்களுமே வந்து புரட்சிகர பாதைக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்திய தேசிய காங்கிரஸில் தங்களுடைய அந்த இந்தியா விடுதலைக்காக என்ன பண்ணிருக்காங்கன்னா அங்கே தான் அந்த பயிற்சி களமாக அதை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒத்துழைமை இயக்கத்தில் பங்கேற்றிருக்காரு, கதரையும் அணிஞ்சிருக்காரு. ஓகேங்களா. அவருடைய குழு இந்திய தேசிய காங்கிரசின் சிட்டகாங் பிரிவுடன் மிகவும் நெருக்கமாக இணைந்து செயல்பட்டது. ஸோ சிட்டகாங் அமைப்போட அந்த இந்திய தேசிய காங்கிரஸோட சிட்டகாங் குழுவோட என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ரொம்ப க்ளோஸாக வந்து ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. சிட்டகாங் ஆயுதப்படை தாக்குதல். சூர்யாசனின் புரட்சிகர குழுவான இந்திய குடியரசு இராணுவம். ஸோ இவங்க தான் வந்து இவங்க இப்போ அந்த இந்துஸ்தான் ரிப்பப்ளிக் ஆர்மின்னு சொல்லக்கூடிய HRA. ஓகேங்களா. அண்ட் இந்துஸ்தான் ரிப்பப்ளிக் அசோசியேஷன் அங்கே பார்த்தோம். இங்கே வந்து ஆர்மி. ஓகேங்களா. ஸோ அப்படின்னா ஆர்மி, இந்துஸ்தான் இந்திய குடியரசு இராணுவம். ஓகேங்களா. அண்ட் அண்ட் குடியரசு படைக்கு பின் அது போன்ற பெயர் சூட்டி கொண்டது. ஓகேங்களா. ஸோ ஐரிஷ் குடியரசு படைக்கு பின்னாடி அதோட பேர் வந்து சூட்டியிருக்காங்க அந்த மாதிரி. ஓகேங்களா. இந்திய குடியரசு இராணுவம். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிட்டகாங்கை கைப்பற்றுவதற்காக மறைந்திருந்து தாக்கும் கொரில்லா பணி தாக்குதலை அவர்கள் திட்டமிட்டனர். ஸோ வந்து கொரில்லா பணி அப்படின்னா வந்து மறைஞ்சிருந்து தாக்குறது. ஓகேங்களா. சிவாஜி இதை தான் பயன்படுத்தியிருப்பாரு நம்ம பார்த்துருப்போம். ஓகேங்களா. நடத்தி அவர்கள் திட்டமிட்டனர். 1930 ஏப்ரல் 18 இரவில் சிட்டகாங் படைத்தளம் தாக்கி தகர்க்கப்பட்டது. ஸோ வந்து அவங்க படைத்தளம் அப்படின்னா வந்து அவங்க படை சொல்கிறது ஆயுதங்கள் வச்சிருக்கக்கூடிய ஒரு இடம். ஓகேங்களா. அன்று இரவில் சிட்டகாங் படைத்தளம் தாக்கி தகர்க்கப்பட்டது. மாகாணத்தின் பிற பகுதிகளிலிருந்து தனிமைப்படுத்தும் முகாமாக ரயில்வே உட்பட அனைத்து தகவல் தொடர்பு வலைப்பினர்களும் துண்டிக்கும் பொருட்டு தந்தி அலுவலகங்கள், படைத்தளங்கள், காவல்துறை முகாம்கள் அவற்றின் மீது அது போன்ற தாக்குதல்கள் தொடுக்கப்பட்டன. ஸோ இந்த மாதிரி மற்ற இடங்கள் அவங்க கூட என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா அவங்க தாக்குதல் பண்ணிக்கிறதா சொல்கிறாங்க. காலனி நிர்வாகத்திற்கு நேரடி சவால் விடுக்கும் நோக்குடன் அது நடந்தேறியது. ஸோ இது மாதிரியான விஷயங்களை நிறைய பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. இந்த டேட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிட்டகாங் படைத்தளம் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட அந்த டேட். புரட்சியாளர்கள் தேசிய கொடி ஏன்றி வந்தே மாதரம் புரட்சி ஓங்கு. ஸோ அங்கே பாருங்கள், அங்கே வந்து பகத்சிங் அந்த குரூப் வந்து இன்கிலாப் ஜிந்தாபாக்னு சொன்னாங்க. இவங்க வந்து வந்தே மாதரம் அண்ட் இன்கிலாப் ஜிந்தாபாக் இந்த ரெண்டு தான் சொல்கிறாங்க. ஓகேங்களா. அண்ட் அடுத்து இந்த தாக்குதல்கள் எதிர்ப்பும் அடுத்த 3 ஆண்டுகளுக்கு தொடர்ந்தன. ஓகே. பெரிதும் அவர்கள் கிராமங்களிலிருந்து செயல்பட்டனர். கிராமத்தினர் அவர்களுக்கு உணவும் உறைவிடமும் அளித்தனர். அதற்காக அவர்கள் காவலர்களால் பெரும் துன்பத்திற்கு ஆளானர். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தேடிட்டு இருக்க டயத்தில் இவங்க வந்து கிராமத்தில் பதுங்கியிருக்காங்க. ஸோ அந்த கிராம மக்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவங்க ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க ஹெல்ப் பண்ணதுக்காக அந்த கிராம மக்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா டார்கெட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. தொடர்ந்த நடவடிக்கைகள் காரணமாக ஆயுதப்படை தாக்குதல் தொடர்பான விசாரணையும் நடைபெற்றது. சூர்யா சென்னை கைது செய்து 3 ஆண்டுகள் சிறைப்பிடித்தார். 3 ஆண்டுகள். ஸோ அந்த சூர்யா சென்னை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட வந்து 3 வருஷம் ஆயிருக்கு. ஓகேங்களா. பிப்ரவரி 1933 அவர் கைதானார். ஓகேங்களா. 33 கைது பண்ணியிருக்காங்க. 11 மாதங்கள் கழித்து 1934 ஜனவரி 12 அவருக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டது. இந்த சிட்டகாங் தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் கல்பனா தத்தும் ஒருவர். ஸோ இந்த கல்பனா தத்து அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சன். ஸோ இவர்கள் சூர்யா சென்னுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து தூக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ 1933 கைதானார். 11 மாதங்கள் கழித்து 1912 அவருக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டது. ஸோ ஜனவரி 12 வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு தூக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா. ஸோ அந்த அதிரடி செயல்களில் பெண்கள் நாட்டின் சுதந்திரத்துக்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்ட இளைஞர்கள் பலரை பிரதிநிதித்துவப்படுத்த பகத்சிங் போன்றவர் இருக்கின்ற அதே வேளையில் ஆணாதிக்கமிக்க சமூக தாய்நாட்டை காப்பாற்றுவதற்காக இளம்பெண்களின் பிரதிநிதியாக விடுதலை போரில் ஆயுதம் தாங்கி கல்பனா தத் போன்றவரும் பங்கேற்றனர். ஸோ இந்த கல்பனா தத் ஏன் இம்பார்ட்டன் அப்படின்னா ஆண்கள் பற்றி பேசிட்டு இருக்கப்போ பகத்சிங்கை பற்றி எல்லாருக்கும் தெரியுது. பட் ஆனால் பெண்கள் கூட இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தாய்நாட்டுக்காக பங்கேற்றிருக்காங்க அப்படிங்கிறது இதுலேருந்து தெரிய வருதுன்னு சொல்கிறாங்க. வெறும் சக்திகளை அங்குமிங்கும் எடுத்து செல்வராக மட்டும் செய்திகளை அங்குமிங்கும் எடுத்து செல்வராக மட்டுமின்றி போரின் நேரடி நடவடிக்கைகள் பங்கு பெற்று துப்பாக்கி கொண்டு ஆண்களுடன் இணைந்து போராடினர். ஸோ பெண்கள் நாங்கள் என்ன பண்ண முடியும், நாங்கள் செய்திகள் மட்டும் சொல்ல முடியும், ஒரு கம்யூனிகேஷன் மட்டும் தான் பண்ண முடியும். பட் ஆனால் எங்களாலையும் இறங்கி இந்த ஆயுதம் ஏந்தி பண்ண முடியும்னு சொல்லிட்டு இந்த கல்பனா தத் போன்றவர்களால் தெரிய வருதுன்னு சொல்கிறாங்க. புரட்சிகர சிட்டகாங் இயக்கத்தில் தீவிரமாக பங்கேற்றனால் கல்பனா தத் கைது செய்யப்பட்டார். ஸோ மேலே பார்த்தது சூர்யா சென் இம்பார்ட்டன்ட் பர்சன், அவர் தான் தலைவராக இருந்தார். ஸோ அதனால் அவர் அரெஸ்ட் பண்ணாங்க. இப்போ கல்பனா தத்தையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இவங்களும் இது கூட தொடர்புடையன்னு சொல்லிட்டு தண்டனையாக சூர்யா சென்னோடு விசாரணைக்குள்ளாக்கப்பட்டு கல்பனா தத் வாழ்நாள் முழுவதும் நாடு கடத்தப்பட்டார். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கல்பனா தத் சூர்யா சென்னோட தான் அரெஸ்ட் பண்ணுறாங்க. பட் வந்து சூர்யா சென் வந்து தூக்கு தண்டனை நிறைவேற்றுறாங்க. பட் கல்பனா தத்தை நாடு கடத்திடுறாங்க. ஓகேங்களா. சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் யாதெனில் பேரரசுக்கு எதிரான போரை நடத்தியது. ஸோ என்ன குற்றம் அப்படின்னா பேரரசுக்கு எதிராக போர் நடத்தினதுன்னு சொல்கிறாங்க. சிட்டகாங் ஆயுதக்கிடங்கு தாக்குதல் தொடங்கி அவர்கள் மீதான ஒட்டுமொத்த வழக்கு விசாரணையும் சிட்டகாங் ஆயுதக்கிடங்கு வழக்கு என்று அறியப்படுகிறது. ஸோ இது வந்து சிட்டகாங் ஆர்மரி வழக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேங்களா. சிட்டகாங் ஆர்மரி ரைடர்ஸ் ரிமைனர்ஸ். ஓகேங்களா. ஸோ எனும் தனது நூலில் சிட்டகாங்கின் புரட்சிகர இளைஞர்கள் நம்பிக்கையுடன் போரில் ஈடுபட்ட வெளியாட்கள் உதவியின்றி கூட அரசாங்கத்தை எதிர்த்து போடும் என்று நிறைவேற்றுகிறார். ஸோ இந்த நூலை எதுவும் யாருன்னா
கல்பனா தத். ஓகேங்களா. ஓகேங்களா. இந்த ரைடர்ஸ் அப்படின்னா வந்து ரவுடி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க தமிழில். ஓகேங்களா. இது ரைடர் கிடையாது, ரைடர்னு சொல்லுவாங்க. சிட்டகாங் ஆர்மரி ரைடர்ஸ் ரிமைனன்சஸ். ஓகேங்களா. ஸோ கல்பனா தத்தோட அந்த நூலில் வந்து அவங்க சொல்கிறாங்க. ஸோ மேலே வந்து இந்த ஒரு பாக்ஸ் ஒன்று விட்டுருந்தோம். போர் தளவாடங்களுக்கு தாக்குதலின் போது தப்பித்த இருவர் 1932 ஜூன் 13 அரசு படைகளுக்கு எதிராக நேருக்கு நேர் மோதல் ஏற்பட்ட போது கொல்லப்பட்டனர். அதே வேளையில் அவர்கள் தல்காட் கிராமத்தில் அரசு படைகளின் தளபதி கேப்டன் கேமரூனை ஒரு ஏழையான பிராமண விதவையான சாவித்ரி தேவி என்பவர் வீட்டில் கொன்றனர். ஓகேங்களா. ஸோ வந்து யார் அப்படின்னாக்கா சாவித்ரி தேவி அப்படிங்கிற ஒரு வீட்டில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து கொண்டிருக்காங்க. ஓகேங்களா. கேப்டன் கேமரூனை. இந்த சம்பவத்திற்கு பிறகு அவ்விதவை பெண்மணி 60 குழந்தைகளுடன் கைது செய்யப்பட்டார். அதாவது அவங்க வீட்டில் தான் கொண்டிருக்காங்க. பட் ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த லேடியை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா. விசாரணை போது பெண்மணிக்கு வேண்டிய அளவு உதவி செய்வதாகவும் தூண்டியும் அவரிடமிருந்து ஒரு வார்த்தையை கூட காவல்துறையினர் பெற முடியவில்லை. படிப்பறிவற்ற ஏழையாக இருந்தும் தங்கம் போன்ற பொருட்களுக்கு ஆசைப்படாமல் தயக்கமின்றி அத்தனை கொடுமைகளையும் படியையும் தாங்கிக் கொள்ள முடிந்தது. ஸோ கல்பனாதத்தின் சுயசரிதையிலிருந்து. ஸோ கல்பனாதோட சுயசரிதை அப்படிங்கிறதா சிட்டகாங் ஆர்மரி ரைடர்ஸ் ரெமைனிசன்ஸ். ஓகேங்களா. ஸோ இது வந்து இந்த புக்கில். ஸோ இந்த புக்கில் சொல்லக்கூடிய அந்த நபர் வந்து யாருன்னா சாவித்ரி தேவி. இந்த சாவித்ரி தேவி யார் அப்படின்னா தன்னுடைய வீட்டில் கேப்டன் கேமரூன் வந்து அவங்க கொண்டுட்டாங்க. ஓகேங்களா. தல்காட் கிராமத்தில் தன்னுடைய வீட்டில் கேப்டன் கேமரூனை கொண்டுட்டாங்க. ஸோ அவங்க இந்த லேடி அரெஸ்ட் பண்ணி யார் கொண்டாங்க என்ன கொண்டாங்கன்னு கேட்குறாங்க. பட் இந்த லேடி என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா இல்லை நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சு என்ன பண்ணுறாங்கன்னா சொல்லாமல் வந்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அவங்கள பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கல்பனா தத் தன்னுடைய சுயசரிதையில் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ கல்பனா தத் தன்னுடைய சுயசரிதையில் சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாவித்ரி தேவி. ஓகேங்களா. ஸோ தல்காட் கிராமத்தில் சேர்ந்தவங்க. ஸோ இதோட வந்து நம்ம பார்ட் 1 அப்படிங்கிறத கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ அந்த பார்ட் 2ல நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய இந்த 5.4 இந்த இந்திய தேசிய காங்கிரஸ் அமர்வு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டாபிக் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா பார்ட் 2ல வந்து பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா 50 மினிட்ஸ் அப்படிங்கிறது தாண்டிடுச்சு. ஸோ இந்த டாபிக் வந்து திரும்ப ஒரு டைம் படிச்சு பாருங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு கிளாஸில் பார்க்கலாம். பாய்.